திரும்ப இது பண்ணிக்கலாம். இல்ல எனக்கும் கோகோஸ் கொடுங்க, நான் கூட இங்க ரெக்கார்ட் ட்ரை பண்றேன். கொடுத்துட்டேன் சுரஜ்மி, கொடுத்துட்டேன். நான் இல்ல அண்ணா, அவர் சொல்றாரு. எனக்கும் கோகோஸ் கொடுத்துருங்க. ஐ வில் ட்ரை டு ரெக்கார்ட். நான் பண்றேன். சுரஜ்மிக்கு கொடுத்துட்டேன், மகாலிங்க சாருக்கும் கொடுக்குறேன். வரேன், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் உள்ள போயிட்டு ரெக்கார்டிங் ஆப்ஷனை பார்த்துட்டு வந்துரு. நீங்க பாருங்க சுரஜ்மி. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். சகோதரி வேலம்மாள் அவர்களை அழைக்கின்றேன். வேலம்மாள் வரேன். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விற்கு இறைவாழ்த்து பாட வருமாறு நம்முடைய அன்பிற்கும் இனிய மகாலிங்க பல்சுவை வித்தகர் மகாலிங்கம் ஐயா அவர்கள், பாண்டிச்சேரி மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஆண்டோர்களுக்கும் சார்பர் பெருமாளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் வேலம்மா அவர்களுக்கும், பாலச்சமல் அவர்களுக்கும், ஐயா எம்சி அவர்களுக்கும், நமது சௌரையா அவர்களுக்கும், ஐயா கவிஞர் சுரேஜியமி அவர்களுக்கும், மாதங்கை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் நம்ம பாரதி செம்மல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தயாளன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சள் நதி ஓரத்திலே மடிப்பரப்பி அமர்ந்தவளே, மூங்கிலணைக்குள்ளே மறந்திருந்து ஆள்பவளே, மஞ்சள் நதி ஓரத்திலே மடிப்பரப்பி அமர்ந்தவளே, மூங்கிலணைக்குள்ளே மறந்திருந்து ஆள்பவளே, மூங்கிலணைக்குள்ளே மறந்திருந்து ஆள்பவளே, தேவதானம் பட்டி வாழும் தேவாதி தேவியம்மா, தேடி வந்த பக்தர்களை காக்கும் காமாட்சி தாயம்மா, தேவதானம் பட்டி வாழும் தேவாதி தேவியம்மா, தேடி வந்த பக்தர்கள் காக்கும் காமாட்சி தாயம்மா, வச்சிரதந்தன் பட்டி வாழும் பதம் செய்யும் வந்தயம்மா, தேடி வந்த பக்தர்கள் காக்கும் காமாட்சி தாயம்மா, மஞ்சள் நதி ஓரத்திலே மடிப்பரப்பி அமர்ந்தவளே, மூங்கிலணைக்குள்ளே மறந்திருந்து ஆள்பவளே, வச்சிரதந்தன் என்ற அசுரனை வதம் செய்தாய், வச்சிரதந்தன் என்ற அசுரனை வதம் செய்தாய், கோபம் தணிக்கவே இந்த வனத்திலே, கோபம் தணிக்கவே இந்த வனத்திலே தவம் இருந்தாய், கோபம் தணிக்கவே இந்த வனத்திலே தவம் இருந்தாய், மங்கையர்கள் உனக்கு வந்து மஞ்சள் நீர் ஊற்றினாரே, அதுவே ஓடி வந்து மஞ்சள் நதியாயானதம்மா, அதுவே ஓடி வந்து மஞ்சள் நதியாயானதம்மா, மஞ்சள் நதி ஓரத்திலே மடிப்பரப்பி அமர்ந்தவளே, மூங்கிலணைக்குள்ளே மறந்திருந்து ஆள்பவளே, மூங்கிலணைக்குள்ளே மறந்திருந்து ஆள்பவளே, சிலையும் இல்லை உனக்கு வடிவமும் இல்லை அம்மா, சிலையும் இல்லை உனக்கு வடிவமும் இல்லை அம்மா, பூட்டிய கதவுக்கே பூஜைகள் நடக்குதம்மா,
பூட்டிய கதவுக்கே பூஜைகள் நடக்குதம்மா. உடைக்காத தேங்காயும் உரைக்காத பழங்களுமே, உடைக்காத தேங்காயும் உரைக்காத பழங்களுமே உனக்கான நைவேத்தியமாய் ஏற்றிடுவாய் நீ அம்மா. உனக்காக நைவேத்தியமாய் ஏற்றிடுவாய் நீ அம்மா. நெய்ய உருக ஊற்றி ஏற்றி வைத்த விளக்குக்குள்ளே, நெய்ய உருக ஊற்றி ஏற்றி வைத்த விளக்குக்குள்ளே எறும்பும் அண்டாமல் எரியும் சுடராய் இருக்கின்றாய் தாயம்மா. எறும்பும் அண்டாமல் எரியும் சுடராய் இருக்கின்றாய் தாயம்மா. குலதெய்வம் அறியாமல் தவிக்கும் உன் பிள்ளைகளுக்கு, குலதெய்வம் அறியாமல் தவிக்கும் உன் பிள்ளைகளுக்கு, குலதெய்வம் அறியாமல் எரியும் சுடராயிருக்கின்றாய். குலதெய்வம் அறியாமல் எரியும் சுடராயிருக்கின்றாய். குலதெய்வம் அறியாமல் தவிக்கும் உன் பிள்ளைகளுக்கு ஓம் நெய்விளக்கு தேவியே போற்றி. ஓம் நெம்மஞ்சள் குங்குமம் அடித்தருவாய் போற்றி. ஓம் மாயமூங்கிலினை நாயகியே போற்றி. ஓம் மூங்கிலினை மிகுந்தவளே போற்றி. ஓம் மூங்கிலினை காமாட்சி தாயே போற்றி. ஓம் அருள்மிகு மூங்கிலினை காமாட்சி அம்பிகையே போற்றி போற்றி போற்றி. மஞ்சள் நதி ஓரத்திலே மடிப்பரப்பி அமர்ந்தவனே, மூங்கில் எண்ணெய்க்குள்ளே மறைந்திருந்து ஆள்பவளே. நன்றி நன்றி நன்றி. சிறப்பையா, சிறப்பு. மிகச் சிறப்பாக நீங்களே எழுதி நீங்களே அதற்கு மெட்டமைத்து அம்மாவுக்கு நிகரான அந்த வார்த்தைகளை போட்டு சுவையாக ஒரு இறைவாழ்த்தை பாடிய உங்களுக்கு எங்களுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி நன்றி. தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு இந்தியா கோவில் முரசு ஆன்மீக மாத இதழ் வழங்கும் தேசியமும் தெய்வீகமும் என்ற இணையவழி நிகழ்வு பகுதி இன்றைக்கு 19. இந்த நல்ல நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு வழக்கறிஞர் சந்திரபோஸ் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கிக் கொள்வோம். அடுத்து நம்முடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை மிகச் செம்மையாக நடத்தி வரக்கூடிய நம்முடைய பாரதி செம்மல் வைஜேந்திரராஜன் தேசிய அமைப்பு செயலாளர் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு அவர்களையும் அன்போடு வணங்கி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். அடுத்து இந்த இணையத்தை நமக்காக இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய காரை பார்த்திபன் தேசிய தலைமை நிலைய அலுவலக செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று பார்ப்போம். வாருங்கள் வருக. அந்த நிலையிலே இன்றைக்கு இங்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நகைச்சுவை நாவலர் அறிவு களஞ்சியம் புலவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இங்கு இறைவாழ்த்து பாடிய நம்முடைய சிறப்பு மிகு பல்சுவை வித்தகர் மகாலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். மிக அற்புதமாக நம்மோடு இணைந்து என்ன கொடுத்தாலும் பேசக்கூடிய நம்முடைய சிறப்பு மிகு வைணவ கொண்டல் சௌராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். விருதுநகர் மாவட்ட தலைவர் சதீஷ் கிருஷ்ணன் சங்கர் இணைந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து நம்முடைய தயாளன் தங்கமணி ஐயா வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு கேக்குதா?
கேக்குதாக்கா நான் பேசுறது? வேலம்மாள் நல்லாவே கேக்குது. நீங்க இன்னும் மட்டும் கொஞ்சம் நல்லா கேமராவை சரி பண்ணிட்டு உட்காருங்க. கண்ணு வரைக்கும் தான் தெரியுது. உங்க கேமரா ரொட்டேட் ஆகுறது, கொஞ்சம் வீடியோ ரொட்டேட் ஆகுது. நல்லா உட்காந்து பேசுங்க. இப்ப சரியா இருக்கீங்க. மிகச் சிறப்பாக இந்த நல்ல நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளையும் வணங்கி வரவேற்று இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையாளர் கவிஞர் சுரோஜ்மி அவர்கள் பட்டய கணக்காளர் மஸ்கட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். மூங்கிலணை ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில், தேவதானப்பட்டி, தேனி மாவட்டம். இன்றைக்கு நம்மிடம் அவர் உறுதி தந்திருக்கிறார், கட்டாயமாக நான் கோவிலுக்குள் நுழைந்து விடுவேன் என்று. நம்மையும் நுழைய செய்வார் என்று நம்புவோம். ஆனாலும் நீங்கள் எப்படி பேசினாலும் நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் என்று உங்களிடம் சொல்லி, யார் இந்த சிரேஜமி? மண்ணுடை மன்றம் தோலை தூக்கினும் தன்னுடை ஆற்றல் உணரார் இடையினும் மன்னிய அவையிடை வெல்லுறும் பொழுதினும் தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே என்று சொல்லக்கூடிய நன்னூல் இலக்கண விதிப்படி நிற்கக்கூடிய ஒரு சான்றோர் பெருமகன். இயற்பெயர் அம்மையார் அன்றைக்கே சொல்லியிருந்தாலும் நான் ஒரு முறை அதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இயற்பெயர் கல்யாண சுந்தர் ராஜன் என்ற சுந்தர். புனைப்பெயர் தான் கவிஞர் சுரேஜ்மி. அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகளின் முதல் எழுத்தை கொண்டு உருவான பெயர். அவருக்கு அருமையான ஒரு குடும்பம், மனைவி மற்றும் 2 மகள்கள், இரட்டையர். அது கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளங்கலை பட்டய கணக்காளர், இளங்கலை பிகாம் படித்தவர், பட்டய கணக்காளர், FCA, கணினி தகவல் செயல்முறை தணிக்கையாளர், DSCA என்று பல படிப்புகளுக்கு சொந்தக்காரர். மஸ்கட்டில் சொந்தமாக ஆலோசனை தொழிலில் ஈடுபட்டுள்ளார். தேசப்பற்றாளர், கவிஞர், கட்டுரையாளர், சமூக ஆர்வலர், நூலாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி அமைப்பாளர் மற்றும் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர். இவருடைய சாதனை என்று கருதுவது என்னவென்றால், எல்லோரையும் போன்ற நல்ல உள்ளங்களின் எல்லோர் என்று சொல்வது அவர் நல்ல உள்ளங்களை சொல்கிறார். நல்ல உள்ளங்களின் ஆசியோடு சாதனையை நோக்கி அவரை நகர்த்த இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று எல்லோரையும் வேண்டுகிறார். அவருடைய சாதனைகள் என்று நாம் பார்க்கும்போது, திருக்குறளின் சிறப்புகளை போற்றி 100 பாடல்கள் எழுதியது 2015. சிகரம் தொடுவோம் என்ற தலைப்பிலே 28 வாரங்கள் தொடர்ந்து வல்லமை என்னும் இணையதளத்தில் வாழ்வியல் விழுமியங்கள் பற்றி எழுதிய கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டது. ஓமான் நாட்டிற்கான இந்திய தூதர் மற்றும் சான்றோர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது 2017. திருக்குறள் பாசறை என்னும் புலன குழுவை நிறுவி கிட்டத்தட்ட 900 குறள்களுக்கு உரை எழுதி இருப்பதும் இன்னும் அது தொடர்வதும் 2018 முதல். திருக்குறள் அறத்துப்பாலுக்கு புதுமை உரை என்னும் புத்தகம் 2020 வெளியிட்டது. சன்மார்க்க இலக்கிய செறிவான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விதமாக அதன் தொன்மையை பாராட்டும் விழாக்களை ஓமான் வாழ் தமிழர்களுக்கு எடுத்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சென்னை SP கிரியேஷன்ஸ் மற்றும் வாழும் பாரதி இசைக்கவி ரமணன் அவர்களின் பாரதி யார் என்னும் நாடகத்தையும், கோமல் தியேட்டர்ஸின் மகாபாரத கிளையான திரௌபதி நாடகத்தையும் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் இவர் அரங்கேற்றியுள்ளது மிகச் சிறப்பான சாதனை. வாழும் பாரதி இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு வாழும் பாரதி எனும் விருது வழங்கி சிறப்பித்தது 2019. முதலில் இணையதளத்தில் கம்பன் விழாவை சீரோடும் சிறப்போடும் 2 நாட்கள் நிகழ்வாக இவர் அரங்கேற்றியிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்த உறுதி பூண்டிருக்கிறார். எங்களையும் அதில் இணைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 4 ஆண்டுகளாக சிறந்த இலக்கியவாதிகளை கொண்டு இதை நடாத்தி வருகிறார். இந்நிகழ்வின் 6ஆம் ஆண்டு
விழாவை மஸ்கட்டில் நேரடியாக நடத்தியிருப்பது மிகப்பெரிய சாதனை. இதுவரை வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றோர் பட்டியல்: பத்மஸ்ரீ கேசவசாமி அவர்கள், பொம்மலாட்டக்கலை நிபுணர், காரைக்கால், 2024. கவிப்பெருஞ்சுடர் புலவர் இரா ராமமூர்த்தி, திருச்சி, 2024. கம்ப ஆய்வாளர் ஆக்கி வரதராஜன், சிங்கப்பூர், 2024. இலக்கியச்சுடர் தா ராமலிங்கம், மூத்த வழக்கறிஞர், சென்னை, 2025. முனைவர் மாது ராதாகிருஷ்ணன், திருச்சி. கோவை கேபிஆர் பைந்தமிழ் மன்றம், சிங்கப்பூர் லிஷா இலக்கிய மன்றம் மற்றும் சேலம் மனமன்றம் ஆகியவற்றோடு இணைந்து கந்தசஷ்டி பெருவிழாவை கொண்டாடியது பெரிய நிகழ்வு. ஞான செவ்வில் விருது பெற்றது 2020. அனைத்து புகழ்பெற்ற 9 கவிஞர்களை கொண்டு 108 பாடல்களை 9 வகையில் அன்னை தமிழ் நவரத்ன மாலையாக பாடியிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாக காணப்படுகிறது. இது பாரத தேசத்தின் புகழை பறைசாற்றி 100 பாடல்களை புனைந்திருக்கிறார். எனது கவிதைகளின் முதல் தொகுப்பை 100 வருட பாரம்பரியம் கொண்ட மூத்த இதழான கலைமகள் மூலமாக நூலேணி என்னும் பெயரில் வெளியிட்டது 2022. திருக்குறளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால் திருக்குறள் பணிக்காக தமிழர் ஆளுநரின் விருது 2024, கம்பன் படிக்கான டில்லி கம்பன் கழக விருது 2024, சிரோஜ்மியின் கவிதை தொகுதிகள் முதல் 5 தொகுதி நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். புஸ்தகா பதிப்பகம் 2025. இன்னும் இவர் எழுதி தயாரிப்பில் உள்ள நூல்கள்: வாலியின் கதை, தரிசனம், கம்பனில் கரைந்தேன், குரலோடு பேசுவோம், தமிழர் வாழ்வும் மரபும் என்ற இந்த அற்புதமான நூல்களை தொடர்ந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அதை வெளியிடவும் இருக்கிறார். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். சிறந்த உரையாளராக நீங்கள் உரையாற்றுபவர் என்பதை இந்த புலனம் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே உங்களை மீண்டும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று, என் அம்பாளை பற்றி இன்றைக்கு இந்த அம்மன், நான் அன்றைக்கு கொஞ்சம் அவசர நிலையில் அதை பேசவில்லை. அதாக இந்த கொடைக்கானலுக்கு நான் ஒரு முறை சென்று கொண்டிருந்தேன். இந்த கோவிலிலே இன்னொரு கோவிலுக்கு, அதாவது கொடைக்கானல் மேலே இல்லை, கீழே தான், இந்த தேவதானப்பட்டி தாண்டி ஒரு கோவிலுக்கு, அதுவும் அந்த கோவிலுமே மிகவும் வியக்க செய்தது. வேறுபாடான ஒரு கோவிலாக இருந்தது. அதில் ஓடிய ஆறு, அதில் குளித்து ரொம்ப ஒரு மனதிற்கு இதமான ஒரு சூழல், அவ்வளவு அழகான ஒரு சூழல். எனக்கு தெரிந்தவர் என்னை அங்கு அழைத்து சென்றிருந்தார். அப்போது அங்கு ஒரு பெண் வந்திருந்தார்கள். அவர்கள் தான் இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மனை பற்றி என்னிடம் கூறினார்கள். அன்று முதல் எனக்கு மிகுந்த ஆர்வமும் ஆசையும் இருந்தது, அந்த கோவிலுக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்று. இன்றைக்கு நீங்கள் பேசிய பிறகு அது இன்னும் அதிகப்பட்டிருக்கிறது. முடிந்தால் நீங்கள் எங்களை அழைத்து செல்லலாம் என்ற ஒரு கருத்தாக்கத்தையும் வைத்தேன். நன்றாக அறிந்தவர், தெரிந்தவர் அழைத்து செல்லும் போது இன்னும் அந்த கோவிலை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இயலும் என்ற தன்மையிலே ஒரு சின்ன கோரிக்கை உங்கள் முன்னால் வைத்தேன், அவ்வளவுதான். அந்த வகையிலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக அன்னையை பற்றி உரையாற்ற இருக்கக்கூடிய உங்களை அத்தனை பேர் சார்பாக வருக வருக என்று வரவேற்று தளத்தை உங்கள் கையிலே இப்போது ஒப்படைக்கிறேன். வாருங்கள் ஐயா, பேசு. அனைவருக்கும் வணக்கம். தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பின் நிறுவனத்தினர், அன்பு சகோதரி வைஜெயந்தி அக்கா, மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற எனது அன்பு உறவுகள், புலவர் சந்திரசேகரன் அண்ணா உள்ளிட்ட சௌரிராஜன் அண்ணா, மகாலிங்கம் அண்ணா, அனைவருமே, தயாள் அண்ணா, இங்க வேற யாரும் என் கண்ணுக்கு தெரியல, மாதங்கி, சகோதரி மாதங்கி, அனைவரையுமே வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரைக்கு செல்கிறேன். இப்பிறவிதனில் யானிங்கு வந்த பயன் முன்னமே தான் அறிந்து எப்பொழுதும் என் சிந்தை விட்டு அகலாது வழிநடத்தி திண்ணமுடன் இட்ட பணி பிறளாது செய்திடவே தாயே தமிழே அருள்வாயினி. கடந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளி அன்னைக்கு
ஆடி மாதமே மிகவும் சிறப்பான மாதம் அம்பிகைக்கு. அதிலும் குறிப்பாக மூங்கிலனை காமாட்சிக்கு மிக உகந்த மாதங்கள் ஆடி. அத்தகைய ஆடி வெள்ளியில் அவளை பற்றிய சிந்தனையில் அவளுடைய வரலாறு குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு புதிதாக சிலர் இணைந்திருக்கிறீர்கள், அல்லது இன்று இந்த காணொளியை காண இருக்கிறவர்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அன்று நாம் அன்னையினுடைய அந்த வரலாற்றில் அந்த புராணகால வரலாற்றை எப்படி ஒரு அசுரன், அந்த சூலபாணி என்ற அசுரன் சிவனிடம் வரம் பெற்று அவனுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தை அரக்கனாக தன்னுடைய ஆணவத்தால் செய்த பல செயல்கள், தவசிரேஷ்டர்களை, வேத விற்பனர்களை எல்லாம் கொடுமை செய்தது தாங்காமல் தேவர்களிடம் முறையிட்டு தேவேந்திரன் வந்து போர் செய்து அவனால் முடியாமல் அன்னை காமாட்சியிடம் முறையிட்டு அன்னை காமாட்சி துர்க்கையை அனுப்பி துர்க்கையால் சாதிக்க முடியாதை தானே வந்து சாதித்தாள் என்று அந்த வரலாற்றை பார்த்தோம். அன்றே நாம் கோவிலுக்குள் சுற்றி காட்டவில்லையே என்ற ஆதங்கம் உங்களில் பலருக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு சிறப்பாக அதை மகாலிங்க மன்னர் தன்னுடைய பாடலாலேயே வெளிப்படுத்தி விட்டார். அதற்கு பின்னால் நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இருப்பினும் என்ன நடந்தது? இந்த புராணகால கோவில்கள் நம் பாரத தேசத்துல எத்தனையோ உண்டு. காஷ்மீரிலிருந்து அந்த வைஷ்ணவி தேவி சரஸ்வதி டெம்பிள், அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. இன்னைக்கு இந்த ஆலயங்களுக்கும் நமக்கும் உண்டான உறவுங்கிறது, அந்த ஆன்மீகத்தில் திளைத்த இந்த பாரத தேசம், ஆன்மீகத்தாலேயே தன்னுடைய வலிமையை இந்த உலகுக்கு உணர்த்திய பாரத தேசம். அத்தகைய தேசத்தில் வரலாறுகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கிறது, அது சந்தேகம் துளியும் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த 2 நாட்கள் உங்களுக்குள் ஒரு அனுபவம் ஏற்படும் என்று நான் சொன்னேன். எனக்குள் விளைந்தது நிச்சயம் உங்களுக்குள் விளைந்திருக்க வேண்டும். அது அந்த அன்னையினுடைய ஒரு மாபெரும் கருணை. நான் எடுத்தாலே பாட்டு எழுதக்கூடிய இயல்பு உடைய, அது நான் சொல்லக்கூடாது, எனக்கு அன்னை கொடுத்த வரம். சொல்லெடுத்து கொடுக்க முன்னேயே சொற்கள் வந்து நின்று கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தும் அன்னையை பற்றி ஒரு பதிகம் எழுத வேண்டும் என்று நினைத்தேன். காப்பு செய்யலோடு நின்று விட்டது. இன்றைக்கு குலதெய்வம், இன்றைக்கு கூட சொன்னார், குலதெய்வம் இல்லாதவர்கள் எல்லாம் மூங்கிலனை காமாட்சியை குலதெய்வமாக வழிபடுகிறார்கள். குலதெய்வத்தை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையாவது இன்று என்னுடைய உரைக்கு முன்னால் சொல்லிவிட்டு உரையை தொடங்கலாம் இருந்தேன். அது நடக்கவில்லை. குலதெய்வம் என்று தேடினேன். ஆனால் அவள் சம்பந்தப்பட்ட பாடல் எனக்கு ஒன்று கிடைத்தது. அதை உடனே கிடைத்த மாத்திரத்தில் என்னுடைய அன்பு சகோதரி வைஜெயந்தி அவர்களுக்கு அனுப்பியும் வைத்தேன். இது ஒரு புறம் இருக்க, இன்று முதலில் கோவிலை பார்த்து விடலாம், பின்னர் வரலாற்றுக்கு வருகிறேன். அது சம்பந்தமான வரலாறுகள் நிறைய இருக்கிறது. ஒப்புமை வரலாறு இருக்கிறது, உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, என்னுடைய வாழ்வு நடந்திருக்கின்றன. ஈவன் மிகச் சமீபத்தில் நான் செய்த விஜயத்தில் கூட எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் உங்களிடம் சொல்ல வேண்டும். ஆனால் கோவிலை பற்றிய வரலாற்றில் நீங்கள் மிக கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து, இந்த மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோவில் என்பது மதுரையிலிருந்து சரியாக 60 கிலோமீட்டர் தொலைவில் பெரியகுளம் போற வழியில் வத்தலகுண்டு என்ற நகருக்கு மிக அருகாமையில் இருக்கிறது தேவதானப்பட்டி. மதுரையிலிருந்து சுமார் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் பயணிக்கலாம். தற்பொழுது சாலைகள் மிகவும் மேம்பட்டு இருக்கின்றன. நாங்கள்லாம் பாத யாத்திரை போகும்போது கல்லு தான் இருக்கும். அந்த கல்லை கொட்டி வச்சிருவோம், அவ்வளவுதான். அப்படிதான் நாங்கள்லாம் ஒரு காலத்துல பாத யாத்திரை போனோம், பழனிக்கும் திருச்செந்தூருக்கும். ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை. நீங்கள் மகிழுந்திலோ பேருந்திலோ எதில் சென்றாலும் 1.5 மணி நேரத்தில் அந்த இடத்தை அடையலாம். இது ஒரு காட்டு கோவில். நாம் பொதுவாகவே ஒரு கோவிலை பற்றி அறியும் பொழுது தலம், தீர்த்தம், மூர்த்தி, அந்த இடம் எப்பேற்பட்ட இடம், அந்த இடத்துக்கு என்ன சிறப்பு, அங்க இருக்கிற மூர்த்திக்கு என்ன சிறப்பு, அங்கு உள்ள தீர்த்தத்துக்கு என்ன சிறப்பு என்றே நாம் பார்த்து வளர்ந்தவர்கள் பெரும்பாலும். ஆனால் இது எந்த சிறப்புமே இல்லாத ஒரு வனாந்தர கோவில், அருகாமையில் யாரும் வசிக்க கூட கூடாது என்று நம்பப்பட்ட, அருளப்பட்ட ஒரு இடம். அது அப்பேற்பட்ட இடம்.
தனியாக கூட நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லும் போதுதான் தனியாக கூட செல்ல முடியாது. வன விலங்குகள் இருக்கலாம், வனப்பகுதி, முழுமையான வனப்பகுதி, நமக்கே ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பேருந்து வசதி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க அந்த கோவிலுக்கு வரை நல்ல சாலை வசதி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கு சில மண்டபங்களும் வந்தவர்கள் தங்குவதற்காக கட்டி இருக்கிறார்கள். இந்த கோவிலானது நாம் ஏற்கனவே பார்த்த அன்னை தவம் புரிந்து அன்னையை சாந்தப்படுத்துவதற்காக தேவ மங்கையர்கள்லாம் வந்து ஆராதனை செய்து வழிபட்டு அந்த அபிஷேகத்தால், மஞ்சள் அபிஷேகத்தால் அந்த ஆறு முழுவதும் மஞ்சள் ஆறாகி அந்த வேகவதி ஆறு, வேகவதி ஆறு என்பது வைகை ஆறு, அருகாமையில் உள்ள மலையில் தான் அது தோன்றுகிறது. அந்த மஞ்சளாற்றின் கரையிலே ஒரு விநாயகர் ஆலயம் உண்டு. அந்த விநாயகர் பக்கத்திலே ஒரு முருகனுக்கு உண்டான ஒரு ஆலயமும் ஒரு சிவனுக்கு உண்டான ஆலயம் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் வணங்கிவிட்டுத்தான் இங்கு வர வேண்டும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. அப்படி நாம் நுழையும் பொழுது இங்கேயுமே கோவிலுக்குள்ளுமே வலதுபுறம் நாம் நுழைந்தவுடன் வலதுபுறம் விநாயகர் கோவில் இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளையார், ரொம்ப பார்க்கறதுக்கே நமக்கெல்லாம் நம்மை வசீகரிக்கக்கூடிய அளவிலே அந்த பிள்ளையார் இருப்பார். பெரும்பாலும் அரச மரத்தடியில் வீற்றிருப்பவர். பாடல்கள் கூட நமக்கு உண்டு. அத்தகைய பிள்ளையாரை வணங்கிவிட்டுத்தான் நாம் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள், கர்ப்ப கிரகம் இல்ல, அது கதவுக்கு தான், எல்லாமே கதவுக்கு தான். அது எப்படி அங்க நடந்ததுங்கிறது அந்த வரலாற்றை நான் சொல்றேன். இப்ப நீங்க கோவிலுக்குள்ள போனீங்கன்னாக்கே அந்த கதவுல, சாரி என்னாச்சு, நான் பேசுறது கேக்குறது இல்லையா? சுரேஷ் பி நல்லா கேக்குறது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட். அப்போ அந்த கதவுக்கு தான் பூஜை எல்லாம் நடக்கிறது. கதவுல வந்து 2 பக்கமும் வேல் அந்த சூலத்தை வச்சு நாகத்தால அதை இது பண்ணி வணங்குகிறார்கள். அதுக்குதான் புடவை சாத்துறது அதெல்லாம் பண்றது. சோ அந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவுதான். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கே அந்த கதவு ஏன் வந்து சாத்தப்பட்டது, அது உள்ளுக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பின்னாடி வரலாம். இதுதான் கோவிலோட அமைப்பு. நீங்க கோவில்ல போனா கதவை பார்க்கலாம், கதவுக்கு தான் பூஜை, கதவுக்கு தான் எல்லாம். அங்க வந்து எந்த விதமான நைவேத்தியமும் கிடையாது. தேங்காய் பழம் தான், தேன் திணை மாவு, இதுதான். மற்றபடி வேக வச்ச பொருட்களுக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. அதுவும் வந்து தேங்காயை வந்து உடைக்க மாட்டாங்க, பழத்தை உரிக்க மாட்டாங்க. அண்ணா வந்து ரொம்ப அழகா அந்த பாடல்லையே குறிப்பிட்டார். அப்படித்தான் அந்த வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் ஏன் எதற்கு என்பதற்கான நமக்கு 1008 கேள்விகள் எழும் இல்லையா? நமக்கு எல்லாமே வந்து நிரூபணம் செய்ய வேண்டும். அது எப்படி நிகழ்ந்தது, எப்படி அதெல்லாம் நடக்குமா? நம்ம வந்து அதுதான் நம்ம கேள்விகளை கேள்வி கேட்கணும். ஆனா அதை தெரிஞ்சுக்க கூடிய பக்குவம் நமக்குள்ள வரணும். கவியரசர் கூட நாத்திகராத்தான் தன்னுடைய பயணத்தை, அதாவது ஆத்திகரா இருந்து நாத்திகராமாய் ஆத்திகரா. அப்படி அந்த அனுபவம் இல்லாமல் இறைவனை புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க எத்தனை கோவில்களுக்கு வேணாலும் போலாம், அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, எங்க வேணாலும் போலாம். உங்களுக்குள் ஒரு பக்குவம் இல்லாமல் இறைவனை உங்களால் உணரவே முடியாது. அந்த பக்குவம் உங்களிடம் வேணும். அதான் பாத்திரம் மறந்து பிச்சையிடு அப்படின்னு. இதுதான் இந்த கோவிலோட அமைப்பு. அதை பின்னாடி பாத்தீங்கன்னாக்கே அப்படி நம்ம வலப்புறமா சுத்தி வரும்போது ஒரு மேடை இருக்கும். அங்க ஒரு மரம் இருக்கும், மகிழ மரம். அது பின்னாடி மூங்கில் மரமும் இருக்கும். அந்த மேடையிலிருந்து நம்ம இப்படி திரும்பி பார்த்தோம்னாக்கே அம்பாளுடைய அந்த உச்சி தெரியும். அந்த கோபுரம் இல்ல, அது ஒரு குச்சி. அந்த இது அது வந்து மூங்கில் புற்களால் வேயப்பட்ட ஒரு குச்சி, அது தெரியும். அதை தரிசிக்கலாம். அதை கூட வேய்பவர்கள் கண்களை கட்டி கொண்டுதான் வேய்வார்கள். அதுவும் 10 வயதுக்கு கீழே உள்ளவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னால் அம்பாள் பாலாவா அங்க வந்திருக்கா. அவளுக்கு வந்து அவ பக்கத்துல எந்த சத்தமும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அவளுடைய கட்டளை. அவ குழந்தையா இருக்கிறதுனால அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இன்று வரையும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றிய செய்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே முதல் காணொளியில், முதல் உரையில் நாம் சில செய்திகளை சொல்லி இருக்கிறோம். இதுவரையும் காணாதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த செய்தியையும் சேர்த்து காண வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சரி, இது இப்படி இருக்கட்டும்.
இப்ப வந்து அம்பாள் வந்து அங்க தவம் பண்றான்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம். கடும் தவம் புரிகிறா. பிராண காலத்துல ஏற்பட்ட தவம். அம்பாள் குழந்தையா தவம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளவு ஆக்ரோஷம் வந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு அவ்வளவு ஆக்ரோஷம் வராது, இயல்பாவே வராது இல்லையா? குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அப்ப அந்த குழந்தை அவ்வளவு ஆவேசம், அந்த அவ்வளவு ஆக்ரோஷத்தோட இருந்ததுனால அது தன்னை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக தேடிய இடம். இன்றைக்கும் இந்த கோவில்ல இருந்து அந்த கோவிலுக்கும் போகலாம், அந்த தவம் பண்ண இடத்துக்கும் போகலாம். ஆனா யாரும் போறதில்லை. போகும் பொழுதும் கூட முன்னாடி எல்லாம் கட்டுப்பாடு இருந்தது. வனப்பகுதி அப்படிங்கிறதுனால நீங்க யாராவது ஒரு 4-5 பேர் சேர்ந்துதான் போகணும், யாரும் தனியா போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு எல்லாம் இருந்தது. இப்பவும் அது இருக்கு, இந்த கட்டுப்பாடு. அன்னை தவம் பண்றா. காலங்கள் மாறுகிறது. அந்த அசுர ஆட்சி எல்லாம் போய் நிறைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாயக்கர்கள் ஆட்சியில ராஜகம்பள நாயக்கர் அப்படிங்கிற ஒரு ஜமீன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அம்பாள் தவத்துல இருக்கும்போது இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது அந்த ஜமீனுக்கு வேலை பார்க்கிற ஒரு மாடு மேய்ப்பவர், ஜமீன் மாடுகள்லாம் கூட்டின்னு போய் அதை புல் மேய விட்டு திரும்ப கூட்டிட்டு வர்றது, அப்படி மந்தைகள்ல கூட்டிட்டு போய் அது பண்றது. இதுதான் மஞ்சள் ஆறுங்கிறது. இன்றைக்கு அது அப்படி இருக்கிறது. இந்த மழைக்காலங்கள்ல அதுல நீர் ஓட்டம் மிகவும் அபரிமிதமாக இருக்கும். அப்போ அந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு கன்று மட்டும் தனியா பிரிஞ்சு போறது. இது பாருங்க, இதெல்லாம் நீங்க மனக்கண்ணால பார்க்கணும். இதெல்லாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சதுன்னா நீங்க உண்மையிலேயே பாக்கியவான்கள். அப்ப பாருங்க, ஒரு கன்று மட்டும், கன்று, நீங்க நல்லா கவனிங்க, நான் மாடுன்னு சொல்லல, கன்று, ஒரு கன்று மட்டும் தனியாக பிரிந்து செல்கிறது. அப்போ என்னாச்சு, ஓட்டிட்டு வர்றாங்க, காலையில கொண்டு போய் விடுறான். ஆனா ஒரு மாடு குறைஞ்சுக்கிட்டே, அப்புறம் சாயந்தரம் பார்த்தாக்கி இது நாங்கள் சமீபத்தில் விஜயம் செய்தது அந்த காணொளி தான், அந்த நிலப்படத்தை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த ஒரு கன்று மட்டும் குறையுது. அப்புறம் தன்னால வீட்டுக்கு போகும்போது சேர்ந்துக்குது. அந்த மாடு மேய்ப்பவருக்கு ஒரு சந்தேகம் கலந்த ஆச்சரியம் ஏற்படுகிறது. என்னடா ஒரு கன்று மட்டும் தனியா பிரிஞ்சு போகுது, போயிட்டு அது பாட்டுல போகுது, அப்புறம் சாயந்தரம் சேர்ந்துக்குது, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான ஒரு ஐயப்பாடும் ஆச்சரியமும் கலந்த நிலையில என்ன பண்றாரு அவரு, அந்த ஒரு நாள் அந்த மாடு, அந்த கன்று அந்த பிரிஞ்சு போகும்போது அது பின்னாடியே தெரியாம இவரும் செல்கிறார், இந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த பணியால். அப்போ அங்க போய் பார்க்கும்போது அந்த கன்று பாருங்க, கன்று ஈனாத பசு, அது பசுங்கன்று, அது பால் சொரியறது. அந்த பால் சொரியறத ஒரு குழந்தை குடிக்கிறா. இந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம் தெரியுமா? தேசம் பெரிதென சொல்லிடுவோம், எங்கள் தெய்வம் பாரதம் வணங்கிடுவோம், பேசும் மொழிகள் பல எனினும் எங்கள் பேச்சும் மொழியும் பாரதமே. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு டெய்லி வருது. அது எப்படி கன்று ஈனாத பசு பால் கொடுக்க முடியும்? இந்த உலகத்துல எவ்வளவோ நடந்திருக்கு அதிசயங்கள்லாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். எனக்கு ஒரு 8 அல்லது 2 நிகழ்வு நான் சொல்றேனே, எனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், 2 நிகழ்வுகள் நான் தொடர்பு படுத்துறேன் உங்களுக்கு. நீங்க உங்களுடைய ஐயப்பாடுகளை இது நீக்க முடியுமா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்வதற்காக 2 சத்தியங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டதை, சொல்லக்கூடாததை உங்களிடம் சொல்லுங்க. சொல்லக்கூடாதுதான், ஆனா என்னை பொறுத்தளவில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். நான் பார்த்ததை நீங்க பார்த்தாதான் அதை உங்களால அனுபவிக்க முடியும். நான் மட்டும் பார்த்துனா, சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு கிடைச்சது எல்லாத்துக்கும் கொடுன்னு நான் இறைவன் கிட்ட கேட்பேன். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தெரியல, இன்றைக்கு முடிக்க முடிந்தால் முடிக்கலாம், என்னன்னா நம்ம அடுத்த வெள்ளியும் தொடரலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அனுபவம் தான் ரொம்ப முக்கியம், அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம்.
அப்போ பாத்தீங்கன்னாக்கே எனக்கு ஒரு 8ல இருந்து 10 வயது இருக்குன்னு வச்சுங்களேன். அப்பெல்லாம் வந்து மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான். 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலானவர்கள் 50களை கடந்தவர்களுக்கு நிச்சயம் புரியும் நான் சொல்லக்கூடிய செய்தி. என்னுடைய தந்தையாருக்கு அவருக்கு வந்து சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாது. அவருக்கு ஒரு குளிர் காய்ச்சல் நைட்ல வந்துருச்சு. நடந்து போகணும், 8 கிலோமீட்டர்லாம் போக முடியாது. அவர் வேதனையில் துடிக்கிறார். இறந்து விடுவோமோ என்ற அச்சம் அவரை ஆட்கொள்கிறது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னுட்டு அவர் அப்பெல்லாம் அப்படிதான். எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். இப்ப மாதிரி வசதி வாய்ப்புகள் உடனே எல்லாத்தையும் பண்றது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு ஆனா சுகமா இருந்தது. அத்துணை இன்னல்களுக்கு இடையிலேயும் வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருந்தது. அப்ப அவருக்கு அந்த மரண பயம் வந்து விட்டது. அப்ப என்ன எடுத்துனாக்கி அவர் ஆசிரியராக இருந்ததுனால பல ஊர்களில் வேலை செய்ய வேண்டிய அந்த கட்டாயம். அன்னைக்கெல்லாம் யூனியன்ல இருந்தது. அவன் அந்த சேர்மனுக்கு பிடிக்கலன்னா உடனே தூக்கி அடிச்சிருவான். யூனியன்ல இருந்து இவங்க அரசாங்கத்துக்கு வரும்னு எவ்வளவு போராடினாங்க எங்க அண்ணன் சொல்லுவார், சந்திரசேகரன் சொல்லுவார். எப்படிலாம் ஹெட்மேனுக்கு பயப்படணுங்க ஆசிரியர். எல்லா வேலையும் ஆசிரியர்கிட்டயே கொடுப்பாங்க. எங்க அக்காவுக்கு தெரியுமே, ஹெட்மேனுக்கு பயப்படணும் ஊர்ல. என்ன அப்படிலாம் ஆசிரியர்கள் அச்சுறுத்தல்களுக்கு இருந்தாங்க. அப்படி ஒரு ஊர்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திருவொற்றியூர்னுட்டு திருவாடானை பக்கம், திருவாடானை பாடல் பெற்ற ஸ்தலம். அப்போ திருவொற்றியூர்னு ஒரு ஊர்ல பாகம் பிரியாள், இறைவனின் பாகம் பிரியாதவள் பழம்புற்றுநாதர் சமேத பாகம் பிரியாள்ங்கிற ஒரு கோவில். அந்த அன்னையை எங்க தாத்தா அங்கேயும் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. அந்த அன்னையின் மேல ஒரு பாரத்தை போட்டு, நீ சத்திய தெய்வமா இருந்தீன்னா எனக்கு என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிற. அவருக்கு மரண பயங்க, என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிற. நான் பாலகன், நான் எந்திரிச்சிட்டேன். எங்க அப்பா அப்படி நடுங்கிட்டு இருக்காரு. என்ன போச்சுன்னா அப்பெல்லாம் என்ன எம்ஜிஆர் கொடுத்த அந்த பச்சை போர்வை தான் இருக்கும் வீட்டுல. வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. அந்த பச்சை போர்வையை போத்தி என்ன பண்ணினாலும் முடியல. அவருக்கு மரண பயம் வேற வந்துருச்சு. இந்த சத்திய தெய்வமா இருந்தா என்னை காப்பாத்துனா, நீங்க நம்ப மாட்டீங்க, என் மேல அருள் வந்து அப்படி ஓங்கி அவர் தலையில அடிச்சு அந்த ஒரு அதுக்கப்புறம் அந்த விபூதியை கொண்டு வந்து இட்ட உடனே எங்க போச்சுன்னே தெரியலங்க. எங்க போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் இலங்கையில யுத்தம், பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது அந்த 80s எல்லாம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வெள்ளி செவ்வாய் நான் குறி சொல்ல ஆரம்பிச்சேன், எனக்கே தெரியாம. எங்க அப்பா அப்பவும் திட்டினாரு, என் குழந்தைய கெடுத்துறாத, படிக்கிற பையன் மேல நீ வந்து உட்கார்ந்துகிட்டு அவன் வந்து கேட்டுட்டு போனா என்னம்மா இது. இப்படி எல்லாம் நடந்தது. இது ஒரு நிகழ்வு. இது ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கும் இறைவனுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, இது எனக்கு தெரியாது. இந்த நிகழ்வை நீங்க இப்படி வச்சுங்க, ஒரு ஓரமா வச்சுங்க. இன்னொரு நிகழ்வு, அந்த காலத்துல இந்த ஏபிடில பாத்தீங்கன்னா தெய்வத்தோட படங்கள்லாம் அவன் தான், இந்த எல்ஜியும் ஏபிடியும் தான் இந்த படங்கள்லாம் வந்து போடுவான். அதுல சஞ்சீவி மலையை தூக்கின்னு போற ஆஞ்சநேயர். நான் கூட இப்ப சமீபத்துல என்னுடைய அந்த வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல அந்த இதுனா அந்த ப்ரொஃபைல் பிக்சரா, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல நான் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து நாம வேண்டிக்கிண்டு பொட்டு வைப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? வால்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பொட்டு நிறைவடைகிற நாள்ல வடமாலை சாத்துவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப ஜென்சி ஜென் ஆல்பாக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு. உங்களையே நல்ல சில பேருக்கு தோணலாம், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படி. அப்படிலாம் நடந்ததுங்க. அப்படி வடமாலை சாத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாளைக்கு தத்ரூபமா ஆஞ்சநேயரை நான் வந்து படுத்திருக்கிறேன், எங்க வீட்டுல படுத்திருக்கிறோம். தத்ரூபமா ஆஞ்சநேயரை நடுநிசியில நான் பாக்குறேன். அப்படி ஒரு காட்சி. ஆனா அப்பவே பாருங்க, அந்த சின்ன வயசுலயே ஐயோ கடவுளை பார்த்துட்டோம்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோமே. காலையில நமக்கு விடியா பாருங்க, ஆசையை பாருங்க இல்ல, இந்த மனிதனுக்கு உள்ள ஆசையை பார்த்தீங்களா? அந்த சின்ன வயசுலயே ஐயோ நம்ம கடவுளை பார்த்துட்டோம், ஆனா நம்ம உயிரோட இருக்க மாட்டோமே. காலையில நீங்க நம்ப மாட்டீங்க, தலையை இப்படியே புத்திக்கிட்டா, சாமி காலையில எப்படியாவது விடிஞ்சிடணும், எப்படியாவது விடிஞ்சிடணும். அந்த ஆஞ்சநேயர் எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு. என்ன அப்படி இந்த 2 நிகழ்வுகளும் எனக்குள் ஏற்பட்டவை, என் கண்ணால் என் முன்னால் நடந்த இந்த 2 நிகழ்வுகள். அப்போ எப்படி பாருங்க. இப்ப வாங்க, இப்ப அவர் பின்னாடி போனார்ல, அந்த அம்பாள், அந்த குழந்தை, அந்த தேவதை, அந்த தெய்வம் பேரொளிய பார்க்கிறார். பேரொளிய பார்த்தா என்ன ஆகும்?
கண்கள் பறிபோய் விட்டது. தாங்க முடியுமா? அதான் நான் சொன்னேன், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னா. இப்ப பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க உள்ள போறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காட்சி இல்லையா? அதுதான் நம்ம முதல்லயும் நம்ம சொன்னோம். நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்? யத்பாவோ தத்பவ. இது பாத்தீங்களா? இதுதான் அந்த சஞ்சீவி மலை தூக்கின்னு போறது. எனக்கு சொல்றதுக்கே அப்படி ஒரு இதா இருக்கு. என்ன அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு கூட நான் இறைவன்ட்ட வேண்டுறது, எல்லோரும் நல்லவர்கள் தான். எல்லாருக்கும் கேட்கறத கூட அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்னு சொல்றது. அப்போ அவர் கண்களை இழந்து விட்டார் அந்த மாடு மேய்க்கிறவர். அப்ப திரும்பி வராரு. திரும்பி வந்தா அவர் கண்கள் போய்விட்டது. ஜமீன்தார்ட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி போனேங்க, இந்த மாதிரி இந்த கன்று மட்டும் பிரிந்து சென்றது, எனக்கு ஐயம் இருந்தது. நான் அதன் பின்னால் சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். அது பால் சொரிந்தது ஐயா, என் கண்ணால் பார்த்தேன். அங்கு ஒரு தேவதை போல ஒரு குழந்தை இருந்தால், அந்த பேரொளியில் என் கண்கள் பறிபோய் விட்டன. இத கேட்ட உடனே ஜமீன்தாருக்கு ஒரு பயம் வந்துருது. ஐயோ, ஒரு தேவ குத்தமா எடுத்தே இது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. அப்ப என்ன பண்றாரு, திரும்ப அடுத்த நாள் அவர் போறாரு. தெய்வ குத்தமாயிடுச்சு, நம்ம மன்னிப்பு கேட்கணும், அன்னை கிட்ட போய் நாம மன்னிப்பு கேட்கணும், தெரியாம இதை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அங்க போகும்போது ஒரு அசரீரி கேட்குது. உங்களுக்கு எல்லாம் அசரீரி எல்லாம் இன்னைக்கும் கேட்குமானா? உங்களுக்கு கேட்கும். இங்க பாருங்க, நடக்காத எதையும் நாம சொல்லவே இல்லைங்க. அது உங்கள் காதுகள் கேட்கிற அளவிற்கு உங்களுக்குள் பக்குவம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஏன் நமக்கே கேட்கும், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கும். இன்னைக்கு கூட மேல்நாட்டுல ஒருத்தருக்கு காதுகள்ல அந்த பண்பொலை வானொலி, அந்த பண்பொலை இருக்கே, அதனுடைய நிகழ்வுகள் கேட்பதாக கூட சொல்லி ஏதோ மருத்துவ சிகிச்சை எல்லாம் கூட பண்ணினாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல்கள் நமக்குள்ள இருக்குது. உள்மன ஆற்றல்கள் ஒரு புக்கு நான் கிட்டத்தட்ட என்னுடைய 13 வயதுகள்ல படிச்சேன். வே பிரபாகர்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் உள்மன ஆற்றல்களை பத்தி. அப்படி ஒரு புத்தகங்கள், நல்ல புத்தகங்களை தேடி படிக்கணும், நல்லவர்களை தேடி தேடி போய் பழகணும், நல்லவை நாம் நாடி செல்ல வேண்டியவை. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி அங்க போய் அந்த அசரீரி கேட்கிறது. அசரீரில அப்ப அந்த அம்பாள் சொல்றான், இங்க பாரு, நான் இந்த வஜ்ரதந்தனை வதம் பண்றது, அந்த வதம் பண்ணின அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க, நான் இங்கேயே நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய தவ கோலத்தில் நான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பணியால் என்னுடைய உருவத்தை பார்த்ததால் அவனுடைய கண்கள் பறிபோய் விட்டன. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்கு நிவர்த்தியா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில நாட்கள்ல, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆற்று பகுதியில வெள்ளம் வரும் பொழுது ஒரு மூங்கில் பெட்டிக்குள்ள நான் வருவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதை அந்த எந்த இடத்துல நான் தடுக்கப்படுகிறேனோ, எந்த இடம் நான் எனக்கான இடம் என்று ஏற்றுக்கொள்கிறேனோ, அந்த இடத்தில் என்னை அப்படியே வைத்து நீங்கள் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த அசரீரி கொடுத்த வாக்கு. இந்த மூங்கிலனை காமாட்சியை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ காணொளிகளை தங்களுடைய விளம்பரத்திற்காக, பக்திக்காக எல்லா இதுலயும் வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் போய் பார்க்கலாம், தவறே கிடையாது. ஆனா நீங்க அனுபவப்படணும்னா நீங்க உங்களுக்குள்ள அவளை உணரணும். அப்பதான் அந்த அனுபவம் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. காட்சிகள் விரிந்து கிடக்கின்றன. இயற்கையே ஒரு பெரிய காட்சி. சோ அப்ப என்னாச்சு அப்படின்னு, அப்போ ஜமீன்தார் வந்துட்டாரு, பணியாளி கூட்டிட்டு வர்றாரு. அப்போ நான் வரும் பொழுது இவருக்கும் கண்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்க என்னை கண்டெடுத்த உடனே நீங்க இறைவனை என்னை கொண்டு போய் வச்சு நீங்க வழிபடும் பொழுது இவருக்கும் கண் பார்வை மீண்டு வந்து விடும் அப்படின்னு சொன்ன மாதிரியே என்ன ஆகுது, சில நாட்கள்ல ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. இவர்கள் எல்லாம், அந்த ஊர் மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள். பெருவெள்ளம் பெருவெள்ளமாக வருகிறது. அப்போ வரும் பொழுது இந்த தான் கூறியவாறே ஒரு பெட்டி, ஒரு மூங்கில் பெட்டி வருது. அப்ப இவங்க எப்படி அதை தடுக்கிறதுன்னு பார்த்து ஒரு இடத்துல மூங்கிலாலேயே அணை போடுறாங்க. மூங்கில் அணை. அணை பெயர் பாருங்க, பெயர் காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன் நம்ம அடையாளத்தை நாம தொலைக்கணும்? ஏன் நாம அதை புரிஞ்சுக்கல? ஏன் நாம ஜென் ஆல்பாக்கோ ஜென்சிக்கோ அதை கடத்தல? ஏன் சொல்ல தெரியல?
வாய்க்கு வந்ததெல்லாம், நுழையாத பெயர்கள் எல்லாம், அந்நிய மொழி பெயர்களை எல்லாம் நாம் சூட்டி அகமகிழ்ந்து கொள்கிறோம். ஆனால் தமிழ் மொழியில் நம் தமிழர்களுக்கு உண்டான அடையாளத்தை, நம் இடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் சரியாக எவருக்கும் சொல்வதே கிடையாது. மூங்கில் அணை காமாட்சி. காமாட்சி அவ வந்தா, வதம் பண்ணா, அவ தவம் பண்ணா, அங்க இருந்தா, அந்த தவ சிரேஷ்டையை இவன் போய் பார்த்தான், அவ வந்து வரேன்னு சொன்னா. அப்ப பாருங்க, மூங்கில் அணை காமாட்சி, அந்த பெயர் காரணம் இதுதான், மூங்கில் அணை காமாட்சி. அப்போ மூங்கிலால அவங்க வந்து அந்த ஆற்றில் வெள்ளத்தை தடுப்பதற்காக போடுகிறார்கள். அப்பொழுது வந்த பெட்டி, அந்த பெட்டி வரும் பொழுது இந்த கண் தெரியாதவர் அங்கு இருந்திருக்கிறார். அவர்தான் இந்த பெட்டி வருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார், உள்ளபூர்வமாக உணர்ந்திருக்கிறார். அப்ப உள்ளபூர்வமா உணர்ந்து இந்த பெட்டி தான் அவர் சொன்ன உடனே அதை அப்படியே எடுத்துறான். அந்த அவங்க அதை எடுத்த உடனே அந்த ஆற்றினுடைய வெள்ளமும் சற்று மட்டுப்படுகிறது. தேவ ரகசியம் இதெல்லாம். இது தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல நடக்கலைங்க. உங்க உள்ளூர்ல எல்லை கோவில் கூட நீங்க கேட்டு பாருங்க. உங்க குலதெய்வம் கோவில், எல்லை கோவில், நீங்க உங்க குடும்பத்தோட நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அப்படி அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து அதை திறக்கலாம் கூடாது. அந்த பெட்டியை திறக்காமல் வைத்து அந்த இடத்துல வச்சு அவர்கள் வந்து பூஜித்து வருகிறார்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ இவங்க வந்து நார்மலா வந்து பூஜை செய்யும் பொழுதே தேங்காயை உடைக்காமல் ஒரு பதட்டத்துல பழத்தை உரிக்காம அப்படியே பூஜை பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, அன்னையே தனக்கு எதுவும் படைக்க கூடாது, நான் எதுவும் விரும்பல, எனக்கு வந்து நீங்க வந்து உடைக்காத தேங்காயும் நீங்க உரிக்காத வாழைப்பழமும் நீங்க வந்து தேனும் தினைமாவும் தான் சொல்லணுங்கிறது இன்னொரு ஐதீகம். இந்த எது எப்படியோ அன்னையை அங்கு கொண்டு வந்து அன்னை சொன்னவாறே அங்கு வைத்து பூஜிக்க தொடங்கினார்கள். இதுதான் உள்ள மூங்கில் அணை காமாட்சிக்கு. இதுல இன்னொரு செய்தி வந்து, இதெல்லாம் செய்தி, ஆனா தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த மலைவாழ் மக்கள்ல அந்த மன்னாடியார்னு ஒரு குழுமம் உண்டு. அந்த மன்னாடியார் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து வேட்டையாடுறது தான் தொழில். அப்போ வேட்டையாட போறாங்க. சரி, வேட்டையாடுறதுக்கு அவங்க என்னன்னாக்கே சில நேரத்துல விலங்குகள் கிடைக்கலாம், இந்த குறி பாக்குறது, இந்த இலையை போட்டு எல்லாம் இதெல்லாம் இன்னும் இருக்குங்க. இதெல்லாம் இருந்தது. ஏன்னா இப்ப நவீன காலத்துல இப்ப இதெல்லாம் போயிடுச்சுன்னு இல்லைன்னீங்கன்னா, இலை போட்டு பார்க்க, இப்ப ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா வெத்தலையை வச்சு இலை போட்டு எல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்துங்க புஸ்தகத்துல நீங்க படிக்க முடியாது. என்ன, எந்த ஏடுகள்லயும் செப்பேடுகள்லாம் எழுதி வைக்கல, வழி 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 வழியா வந்தது. இந்த மாதிரி இந்த தாந்திரீக மாந்திரீக முறைகள் எல்லாம் அப்படித்தான் வந்தது. அது அப்படி அப்படி அந்த மன்னாடியார் வந்து ஒரு தடவை வேட்டைக்கு போகும்போது விலங்குகள் கிடைக்கலன்னு ஒரு இதுல ஆத்திரத்துல, சரி என்னடா அது விலங்குகளே கிடைக்கல அப்படின்னுட்டு என்ன பண்ணாரு, குறி போட்டு அந்த பச்சளையை வச்சு பாக்குறாரு. பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தை இருக்கிறது தெரியுது. அவர் போறாரு, என்னடா இது இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு, காட்டுல என்ன குழந்தை இருக்குன்னா என்ன பண்ணிடுறாரு, போய் அந்த குழந்தையை எடுத்து ஒரு சாக்குல போட்டு கட்டி கொண்டு வருவதாகவும், அவர் இருப்பிடம் வர 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 அந்த பையனுடைய எடை குறைந்து அந்த குழந்தை என்ன உடை என்ன அணிகலன்கள் அணிந்திருந்தாலோ அது மட்டுமே அந்த பையில் தங்கி இருந்ததாகவும், அதற்கப்புறம் அவருடைய இனத்துக்கே பேரழிவு ஏற்பட்டதாகவும், அதை சரி செய்வதற்காக அந்த எடுத்த பெட்டியை கொண்டு போய் ஒரு கிணற்றில் போட்டதாகவும், அங்கிருந்து அது மழை வெள்ளத்தில் அந்த கிணறு தண்ணி எல்லாம் மேல வந்து அது ஆற்றில் வந்து அதை மூங்கில வச்சு அணையை கட்டி அப்படி வந்ததாகவும் ஒரு செவி வழி செய்தி சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு செய்திகள் அந்த அம்மனுடைய அந்த இடத்திற்கு அந்த தெய்வதான பதி என்னும் தேவதான பட்டிக்கு அம்மன் எவ்வாறு அந்த இடத்தை தேர்வு செய்தால், ஏன் அந்த அம்மனுக்கு மூங்கிலணை காமாட்சி என்று பெயர் வந்தது, ஏற்பட்ட நிகழ்வுகளின் சாரம் இந்த இரண்டு செய்தி. சரி, இன்னொன்னு வருவோம். இந்த கதவு ஏன், சரி அம்பாள் தான் அங்க வந்தால்ல, வந்துட்டா பூஜை எல்லாம் நடக்குது இல்ல, அது ஏன் இப்ப கதவுக்கு பூஜை? ஏன் அம்பாளை யாரும் பார்க்க முடியாதா, அந்த பெட்டியை யாரும் பார்க்க முடியாதா? அந்த கேள்வி வருதா இல்லையா? இன்னைக்கு கதவுக்கு தானே பூஜை பண்றாங்க, அது ஏன் பண்றாங்க?
இந்த மன்னாடிய ஜமீன்தார்கள் தானே வந்து அந்த அம்பாளை எடுத்து முதல்ல கொண்டு வந்து பூஜை பண்ணாங்க. இந்த மன்னாடியார்களும் அவங்களும் சேர்ந்து காலப்போக்கில் இந்த மன்னாடியார்களும் வந்து அந்த நாயக்கர் வம்சத்தோட சேர்ந்து பூஜைக்கு வராங்க. அப்போ இருவருக்கும் ஏற்பட்ட வரப்பு தகராறுல இந்த கோவில மன்னாடியார்கள் வந்து சாத்தி விட்டதாகவும், அந்த கோவில் கதவை சாத்திட்டு தான் இனிமே கதவு அந்த கதவை திறக்க கூடாதுன்னு சொன்னதாகவும் அந்த கதவு மூடப்பட்டதாக ஒரு செய்தி. இப்ப இன்னொன்னு இங்க வந்து இன்னொரு அதிசயம் நடந்திருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜகம்பள நாயக்கர் வம்சத்துல பூசாரி நாயக்கர் அவர் தான் முதல்ல வர்றார். அந்த வம்சத்தினுடைய கடைசி இது ஒரு பெண் ஆயிடுதுங்க. ஆண் இருந்தா தானே வாரிசு உருவாகும். பெண் இருந்தாக்கே அன்னை சொல்லுவாங்க, குழந்தை இல்லாதவர்களும் பெண் குழந்தையை பெற்றவர்களும் இனிமேல் பிறப்பினுடைய சுழியை அறுத்ததாக பாண்டிச்சேரி மதர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாரிசு இனிமே கிடையாதுல்ல. வாரிசு இல்லைனாக்கி அந்த பிறப்பினுடைய அது ஒரு முற்றுப்புள்ளியை அடைந்ததாகத்தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது காமாக்கால் அப்படின்னுட்டு அதுதான் அந்த நாயக்கர் வம்சத்துல கடைசி பெண் வாரிசா அமைஞ்சிருது. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறகுறான். அந்த பையனோட இந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பையன் அந்த கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த அம்மா வந்து டெய்லி அந்த கோவிலுக்கு வந்து அம்மனோடு பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெண்மணி. அப்போ இந்த கணவர் இறந்த உடனே அந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியும், உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா? ராஜாராம் மோகன் ராய் தான், அண்ணா வரலாறு எல்லாம் நீங்களாம் சொல்லுவீங்க, ராஜாராம் மோகன் ராய் தான் அதை வந்து முதல்ல தடுக்கணும்னு முற்பட்டவரு. அப்ப அந்த உடன்கட்டை ஏற துணிந்த பொழுது அம்மன் வந்து தடுத்து நிறுத்திடுறா. நீ உடன்கட்டை ஏற வேண்டாம், நான் உன் பக்கத்துல இருக்கேன், நீ எதுக்கு உடன்கட்டை ஏற? அப்போ சரி, பையனோட தினமும் கோவிலுக்கு வர்றது, அம்பாள் கிட்ட பேசுறது, பூஜை பண்றது அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த காமாக்கால் வந்து இரவு நேரத்துல யாரும் அறியாத பொழுது கோவிலுக்குள் வந்து அன்னையோடு பேசிக்கொண்டிரு. பையன் என்னடா இது நைட்டு எப்படி அந்த கன்று வந்து அதாவது கன்றினாத பசு வந்து பால் கொடுத்ததோ அது மாதிரி இது என்னடா இது, அம்மா எங்க போறா அப்படின்னு பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்து, நீ எங்க போற ராத்திரின்னா, இல்ல இல்ல அவ சொல்ல மாட்டேன், இல்ல அம்பாளோட பேசிட்டு வரேன். அப்ப என்ன பண்றான், தெரியாம ஒரு நாள் அம்மாவோடய வந்துடுறான். பாருங்க, ஏன் இறைவனை பார்த்ததை வந்து அந்த அச்சம் பாருங்க. எனக்கே வந்து என் முன்னாடி தோன்றின உடனே எனக்கே அந்த அச்சம் வந்ததுனாக்கே காரணம் இந்த மாதிரி தான். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கே, இந்த பையன் வந்து ஒளிந்திருந்து மறைந்திருந்து பார்க்கிறான். இந்த அம்மா யாருகிட்ட ஏதோ ஒரு எதிர்குரல் வருது, அம்மா பேசுறா, பதில் வருது, எல்லாம் நடக்குது. யாருன்னு பார்த்த உடனே வீம்புக்கு நீ எனக்கு காட்டியே ஆகணும்னு இவ வந்து அம்மா கிட்ட சொல்றா, அம்பாள்கிட்ட வேண்டா, இந்த மாதிரி என் பையன் தொல்லை பண்றான், உங்களை பார்த்தே ஆகணும்ன்றான். அப்போ அம்பாள் என்ன சொல்றான், சந்தன கட்டுகள்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. கூட்டிட்டு வந்தா அந்த இரவு அம்பாள்கிட்ட பேச போகும்போது கூட்டிட்டு வரான். அம்பாளை பார்த்த மாத்திரத்துல அவன் தலை சிதறி விட்டது. தலை சிதறிடுச்சு, பேரொளி இல்லையா? அப்போ என்ன பண்றது, அவ பெற்ற தாய் கலங்குறா, அழறா. என்ன, எனக்கு இருந்த ஒரே வாரிசையும் நீ இப்படி பண்ணிட்டியேம்மா, என்னம்மா, நான் யாரு? எப்படி ராவணனுக்கு, அதாவது கும்பகர்ணன் வந்து ராமனோட போய் சேரணுமா, விபீஷணன் வந்து கூப்பிடுவான், நீ போய் அங்க இருடா, நீ இருக்கிற வேண்டிய இடம் அங்கடா, நான் எதுக்குடா அங்க வரணும், நான் இவனுக்காகவே வாழ்ந்துட்டேன்டா, யாரா இவனுக்கு இருக்கா, நீ அங்க இரு, நீ அங்க இருக்கிறது தான் நல்லது, நாங்கெல்லாம் போயிட்டா எங்களுக்கு வந்து எள்ளும் தண்ணி இறைக்க வேண்டாம், நீ ஒத்தனாவது அங்க இருன்னு சொன்ன மாதிரி எனக்கு யார் எள்ளும் தண்ணி இறைப்பா அப்படின்னு அந்த தாய் அம்பாள்கிட்ட கேட்கும்போது அம்பாள் சொல்றா, நீ கவலைப்படாத, இனி வரக்கூடிய சமூகமே உனக்காக அந்த வேலையை செய்வார்கள் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்திடுறா. அவ வந்து
ஒரு தை மாத ரத சப்தமி அன்னைக்கு இறந்து போகிறார். அந்த காமாக்கள் கடைசி வாரிசு அந்த நாயக்கர் வம்சத்துல இறந்து போயிடுறா. அந்த தை மாத ரத சப்தமி அன்னைக்கு அவ இறந்த நாள்ல அவளுக்கு இன்று வரை இந்த கோவில்ல ஒரு விசேஷம் பார்த்துங்க. அம்பாளினுடைய கருணைக்கு இது ஒரு சாட்சி. இன்று வரை அந்த கோவில்ல அந்த முகூர்த்த கால அந்த திருவிழா, மாசி திருவிழா, சிவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு கோவில். அங்க மற்ற திருவிழாக்கள்லாம் நவராத்திரி நடக்கும், தைப்பொங்கல், கார்த்திகை, ஆடி மாசம் முதல் 3 நாட்கள், அது ஆடியில 1, 2, 3 இந்த பள்ளைய திருவிழா அப்படின்னுட்டு இந்த நாயக்கர்கள்லாம் இவங்க வந்து ஒரு தட்டுல அந்த உரிக்காத தேங்காயும் உடைக்காத தேங்காய் பழம்லாம் வச்சு அம்பாளு கொண்டு போய் கொடுக்கறது, அந்த பள்ளையம் பண்றது அப்படிங்கிறது அதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த ரத சப்தமி அன்னைக்கு அந்த காமாக்காளுடைய திவசத்தை பண்ணிட்டு தான் அம்பாளுக்கு மாசி திருவிழாவுக்கு முகூர்த்த காலே நடுவாங்கன்னா பாருங்க. இப்படி ஒரு கோவில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த விதமான அடையாளங்களும் இல்லாம ஒரு அன்னை புராண காலத்துல இருந்து இன்றைக்கும் சாட்சியாக. இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்கோவில்ல அம்பாளுக்கு நெய் தான் கொண்டு வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த நெய்யே வந்து 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, கெடாது. அங்க எறும்பு எதுவுமே போகாது. நீங்க அந்த கோவில் அவசியம். ஆனா ஒரு ஆலயத்திற்கு போகும்போது அந்த ஆலய தரிசனம்ங்கிறது சும்மா ஒரு நம்ம வெறும் கண்ணால பார்த்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. வெறும் கண்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இன்னும் என்கிட்ட சில ரகசியங்கள் இருக்கு, எனக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல எனக்கு. நான் அப்படிதான் அனுபவிக்கிறேன். எந்த ஒரு ஆலயத்துக்குள் சென்றாலும் என்னால் அதனை முழுமையாக என்னால் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான். அதை நான் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணினேனான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆற்றல் எனக்குள் உண்டு. அந்த ரகசியங்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் உள்மனம் சில வேளைகளில் என்னையே தடுக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்திற்காக வந்திருக்கிறீங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பெற முடியாது. அவரவர்களுக்கு தகுதி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பெற முடியும். அந்த நெய் பாருங்க, எறும்பு ஒன்றும் அண்டாது. என்ன, நம்ம வீட்லயே நெய்யை வச்சு பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னுட்டு. அது பாருங்க 800 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதா சொல்றாங்க. நெய்யை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன, அந்த நெய் வந்து அதை வச்சிருக்கிறாங்க, அந்த பானையை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நெய் கெட்டு போவதே இல்லை. ஆனால் அந்த நெய்யை யாரும் வந்து சாப்பிட்டு விடக்கூடாது. அதுல சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து மகாலிங்கன்னா ரொம்ப அருமையா பாடினார். ரொம்ப அருமையா எல்லா விஷயத்தையும் சொன்னார். இந்த உரைக்கு அந்த பாடலே போதும், அதுக்கப்புறம் என்னைய பேச வைக்கிறதுங்கிறது ஏதோ நான் பேசி நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய அன்பைத்தான் என் மீது காட்டுகிறீர்களே ஒளி, அந்த பாடல் ஒன்று இத்தகைய வரலாறுகளுக்கு எல்லாம் சாட்சியாக. அது பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு புராதனமான ஒரு கோவில், ஒரு காட்டு கோவில், அது சம்பந்தமான செய்திகள், வரலாறு, உண்மைகள் இன்றளவும் இருக்கின்றன என்பது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம என்ன நினைச்சோம், இப்ப நான் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள்லாம் சொல்றேன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே சில தெய்வானுபவங்களும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் அந்த தெய்வானுபவங்கள் என்னுடைய ஆசை மிகுதியால் உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சொன்னேனே ஒழிய, நான் எந்த விதத்திலும் இறை உணர்வை வெளிப்படுத்தியதாக நான் கருதவில்லை, கருதவும் கூடாது. அது தனிப்பட்ட ஒரு சுக அனுபவம். இப்போ அந்த ஆலயத்திற்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு. அது பாருங்க, அது வில்வ மரம். அது அங்கிருந்து அந்த குச்சி வீடு நான் சொன்னேன்ல, அம்பாள் வந்து ஏற்கனவே இந்த பகுதியில யாரும் இல்லறவாசிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவளுக்கு அந்த கூரை அந்த கதவை அடைச்சதுக்கு அதுல ஒரு தகராறுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு வந்து 7 நிலைகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா சில பேர் 3 நிலைகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆனா யாருக்கும் எதுவும் தெரியாது. எப்படி பத்மநாத சுவாமி கோவிலில் ஒரு அறையை நாம் திறப்பதற்கு இவ்வளவு இது இருந்தும் நாம அதை வந்து நாம திறக்கக்கூடாது இறைவனுடைய கட்டளைக்கு பணிந்து இருக்கிறோமோ, அதே கட்டளையை இங்கும் பின்பற்றப்படுகிறது என்பதுதான்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையை ஒழிய அதுல எத்தனை நிலை இருக்கிறது, உள்ளுக்குள் என்ன இருக்கிறது, அம்பாள் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அங்க ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றேன், இதை கேட்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த சக்தி உங்களுக்கு துணை புரியும். அது நடந்தே தீரும். அது மட்டும் என்னால உறுதியாக சொல்ல முடியும். அப்ப அங்கிருந்துதான் அந்த 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 மேற்கூரையை நாம் பார்க்க முடியும். அந்த மேற்கூரை வேயப்படுவது கண்களை கட்டி கொண்டுதான் வேய வேண்டும். இது நான் சொன்னேன், குலதெய்வம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஆலயம் தான் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எங்க தாத்தா பிறந்த ஊர் வத்தலகுண்டு. அங்க இந்த அம்பாளை பூஜித்து இந்த அம்பாளுக்காக சத்திரம் எல்லாம் வைத்திருந்ததாக வரலாறு உண்டு. அதற்கான காரணங்களும் உண்டு. அது எப்படி வெளிப்படும் என்பது. சுரதிமே, இடையூறுக்கு வருந்துகிறேன். இன்னும் ஒரு 5 மணித்துளிக்குள்ள நீங்க நிறைவு பண்ணிக்கீங்க. மாவட்ட தலைவர் இருக்காரு, பின்னூட்டம் இருக்கு. மீண்டும் வெள்ளிக்கிழமை. சரி, நான் இப்பவே நிறைவு பண்றேன். இந்த ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த குலதெய்வம் இல்லாதவர்கள்லாம் இதனையே குலதெய்வமாக ஏற்று வழிபட்டு வருகிற ஒரு அம்பாள் அந்த அளவுக்கு எல்லோருக்கும் அன்னையாக, பராசக்தியாக, பாரத மாதாவாக இருக்கிறாள். சோ இந்த தொடர்புல இன்னும் சில அனுபவங்கள், எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த கோவில் வரலாற்று சம்பந்தமான சில நேரடி சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிற இதெல்லாம் நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்து நாம இதை பற்றி மேலதிகமாக சிந்தித்து, இது அம்மனுடைய பூரண அருள் பெற்று நாம் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடு வாழ, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க அந்த அன்னை பராசக்தி நம் கூடவே இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்துவாள் என்று பிரார்த்தனை செய்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பையா, சிறப்பு. நீங்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் நாங்கள் கேட்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. நேரத்திற்காகத்தான் நீங்க உங்களுடைய உரை, உங்கள் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உரை அது. அதை நிறுத்துவது என்பது கொஞ்சம் கடினம்தான், எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நேரம் கருதிதான் உங்களை நிறுத்த வைத்திருக்கிறோம், வேறு ஒன்றுமல்ல. அந்த வகையிலே இன்றைக்கு நீங்கள் கோவிலுக்குள் கொஞ்சம் நுழைந்து அம்மையினுடைய வரலாற்றினையும், எப்படி அம்மை அந்த மூங்கில் பெட்டிக்குள் இருந்தாள் என்ற அந்த எல்லா விடயங்களையும் நீங்கள் சிறப்புற எடுத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே மீண்டும் உங்களை வாழ்த்தி வணங்கி, இப்போது தலைமை உரைக்கான நேரம். தலைமை உரை வழங்க வருமாறு அன்பு சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். காந்திராஜ் யோகபதி காந்திராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அம்மா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. நான் கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழல்ல இன்னைக்கு ஒரு வேலையா போயிட்டேன். அதற்கு முதல்ல நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் லேட்டா வந்துட்டேன், தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். சரி, சான்றோர்கள் அனைவருக்கும், ஆன்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். அதாவது இப்ப உரை என்பது காமாட்சி அம்மனுடைய அந்த அவளை எப்படி நம்ம வர்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வர்ணிக்க முடியாத வார்த்தைகள் தான் இருக்குமே தவிர வர்ணிக்க 1000 உண்டு. அதை சொல்ல வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவளுடைய உருவம் அருவமாய் இன்றும் நினைத்தாலும் என்றும் நம் மனதிற்குள்ளே வீட்டிருப்பாள். அது மட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா காமாட்சி அம்மன்றது அளப்பரிய ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அளப்பரிய பேராற்றல், அளப்பரிய ஆற்றல். எண்ணியவை எண்ணியவர்க்கு எண்ணுதல் எண்ணம் ஈடேறும் என்பதற்கேற்ப அனைவருமே அந்த ஒரு ஆத்ம சரீரத்துல நம்ம பிரபஞ்சத்துல எதை நோக்கி நம்ம போறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம். அதுதான் விஷயம். அதுதான் அம்பாளுடைய ரூபம் நினைச்சுக்குவோமே. அதனால இன்றைய நாள் சிறப்புற நடந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். அதனால் நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இந்த தேனி மாவட்டத்தின் சார்பாக இந்த நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புல நம்ம என்னென்ன எப்படியெல்லாம் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை போட்டு கொடுங்க. அந்த அஜெண்டாவை படி நம்ம பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல சான்றோர்களே ஆன்றோர்களையும் வரவேற்று நல்ல முறையில இந்த அமைப்புல பயணிப்போம் என்று
எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி, மிக்க நன்றி. அதனால் தானே உங்கள் கையில் தலைவர் பொறுப்பை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். சீரோடு தேனி மாவட்டம் உயர்ந்த ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏனால் உங்களுக்கும் பழக்கமான கோவில் இது என்பதால் அந்த கோவிலை சார்ந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலாம். அந்த வகையிலே நாம் இந்த உரைக்கான அர்த்தமும் அதுதான். அந்த வகையிலே நீங்கள் ஒரு அருமையான உரையை தந்தமைக்கு நன்றி, தலைமை உரைக்கு நன்றி. இப்போது பின்னூட்டத்திற்கான நேரம். நம்முடைய தேசிய அமைப்பு செயலாளர் பாரதி செம்மல் சகோதரியார் அவரிடம் இந்த தளத்தை இப்போது ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரஜினி, எனக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்பாட்லைட் கொடுங்க. எனக்கு போட்டுக்க முடியல, நீங்க கொடுங்க. கோவில் முரசுன்னு இருக்கும், நான் கொடுத்துறேன். ஸ்பாட்லைட் கொடுங்க. ஓகே, நான் கொடுத்துறேன். அது ஏதோ இங்க ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. இவர்கிட்ட இருக்கு, சொர்ண யோகபதி கிட்ட இருக்கு. கொடுத்துட்டீங்களா? சரி. அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பான முறையில் இன்றைய நிகழ்ச்சியில சுரஜினி அவர் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 நாள் பேசுறதுனால அவர் படி பேசினே இருப்பார். அவ்வளவு அழகா பேசியிருக்காரு. அவருடைய சொந்த அனுபவங்களை சொல்லும் போது நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. நம்ம எல்லாருமே கேட்டுட்டோம். ஆனாலும் இங்க இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய இப்ப அழகா சொர்ணயோகபதி சார், காந்திராஜா சார் ரொம்ப அழகா இந்த செய்தியை சொன்னார். அதே மாதிரி சகோதரியும் சொன்னாங்க. இப்ப நான் உங்களை எல்லாரையும் அழைக்கிறதுக்கு முன்னாடி 2 செய்திகளை இங்க பதிவு பண்ணிட்டு, இந்த கோவில் பத்தியில முக்கியமான நாட்கள், தேசியமும் தெய்வீகமும், இதுதான் நம்முடைய இந்த இணையத்துக்கு நாம கொடுத்திருக்கிற பேரு. நேற்று ஒரு சிறப்பான நாள், கார்கில் தினம். பாத்தீங்கன்னா அந்த அப்டேட், அந்த தகவல்களை தெரிவிச்சுட்டே இருக்கிறது சுரஜினி தன்னுடைய கவிதை வழியாவும் செய்தி வழியாவும் தெரிவிப்பார். அதே மாதிரி சௌரி ஐயா. நேற்று கார்கில் தினம். அதுல இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா, என் பிள்ளையோட பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்தி இருந்தாங்க. நான் ரொம்ப அதுல பெருமைப்படுவேன். கார்கில் தினம். ஆனா அவனுக்கு 40, 43, 44 வயசாயிடுத்து. வெங்கட்ராமன் சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆனா அப்புறம்தான் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. 99 வந்தது கார்கில் டே. மே 26 ஆரம்பிச்சு இந்த மாசம்தான் அது வெற்றி பெற்ற நாள். அதுக்கு அடுத்தது பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி இன்றைக்கு மிகப்பெரிய வானத்தில் வேலி கட்டிய மனிதர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம்னு சொன்ன பாரதியினுடைய வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், மேதகு மேனாள் குடியரசுத் தலைவர். அந்த தகவலையும் எனக்கு இன்றைக்கு ஐயா நினைவுபடுத்தி இருந்தார். அப்படி சௌரி ஐயா அவர்கள். அதை எங்களால மறக்கவே முடியாது. ஏன்னா அதே நாளில் தான் எங்களுடைய காரைக்காலின் சிறந்த ஆன்மீகவாதி சௌரியாவுக்கு தெரியும். காரைக்கால் மாம்பழ திருநாள் சமயத்துல அந்த அமுது படையிலப்ப அந்த சாதத்துல பட்சணங்களை எல்லாம் கொண்டு பண்ணி கொடுக்கிறவரு கைலாசம்னு ஒரு அண்ணா. அவங்க வீட்டுல இருந்ததா அது வரும். அந்த அண்ணா மறைந்த நாளும் என்றுதான். அவருடைய மகள் நம்முடைய அமைப்புல உமா கைலாசம் என்று இருக்கிறார்கள். ஆக இந்த தேசியமும் தெய்வீகமும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி என்னவோ தெரியல, சுரஜினி பேச ஆரம்பிச்சது 24. அன்றைக்கு 23 சுப்பிரமணிய சிவாவுடைய நினைவு நாள். மறுநாள் இவர் பேச வந்தார். இன்னைக்கு பேச வந்தா அப்துல் கலாமுடைய நினைவு நாள். ஒரு பொருத்தம் இருக்கு பாருங்க. அப்ப அந்த தேசியமும் தெய்வீகமும் சுரஜினிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் எங்க முன்னோர்களும் மத்தள கொண்டுதான் அந்த அக்ரஹாரம் தான், அதே அக்ரஹாரம் தான் சுப்பிரமணிய சிவாவும் அன்னதாதா குடும்பம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த அருமையான நாளில் இன்றைக்கு இதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய அருமைக்குரிய ஐயா புலவர் MC அவர்களை இப்பொழுது நான் அழைக்கின்றேன். வாங்க. அனைவரையும் கனிவோடு வணங்கி வாழ்கிறேன். சுரேஜினி பேசுற போது
வைஜெயந்தி அம்மா சொன்ன மாதிரி அப்படியே புல்லரிச்சு போச்சு. சாதாரண செய்தி இல்லை, ஒரு செய்தி கூட குறைவில்லாத செய்தி, அவ்வளவும் அற்புதமான தகவல். இதுல இருக்கிற எல்லாருக்குமே ஆன்மீக உணர்வு உண்டு. கடவுள் பக்தி உள்ளவங்க தான் இங்க இருக்கோம், கடவுள் பக்தி இல்லாதவங்க யாரும் இல்லை. இங்க ஆஞ்சநேயர் வாலில பொட்டு வைக்கிறது இருக்கு பாருங்க, எங்க வீட்டுல நடக்க போகுது. மனைவிக்கு அது ஒரு பழக்கம் உண்டு. இந்த கோவில் அனுபவங்கள் இருக்கு பாருங்க, எல்லார் வீட்லயும் எல்லோரும் ஒரு வகையான அனுபவம் உண்டு. ஒரு அனுபவத்தை நீங்க சொன்னீங்க, புல்லரிச்சு போச்சு. சாதாரண விஷயம் இல்லை இது. அம்பாளுடைய ஆற்றல் எப்படி இருக்குங்கிறத சொன்னீங்க, நல்ல சிறப்பா இருந்துச்சு. அடுத்தது மகாலிங்கம் பாட்டு, அடாடாடாடா, நான் என்ன இவர் இப்போ சொந்தமா எழுதியிருப்பாரான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் தான் வேலைமான் சொல்றாங்க அது சொந்தமா எழுதின பாட்டு தான். ஏன்னா அதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் நல்ல கவிஞரா இருக்கார். பாடதான் தெரியும்னு நினைச்சா கவிஞராகவும் இருக்கிறார். நல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து முத்தா இருந்துச்சு. மிக்க மகிழ்ச்சி. சுரேஜ்மி இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட வச்சுட்டார். சாதாரணமாவே அவர் நல்லா பேசக்கூடியவர் தான். இன்னைக்கு இந்த கதவுக்கு செய்யக்கூடிய பூஜை, இந்த பசுமாடு, கன்று ஈனாத பசு பால் கொடுத்துச்சுங்கிறதும், இத நாத்திகவாதியா இருந்தா நம்ப மாட்டோம், அது எப்படி சாத்தியம்னு கேட்பான். நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் உண்டு. எங்க வீட்டுக்கார அம்மா ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அப்படியே போய் சாமிகிட்ட போய் நின்றுடுவான். நின்றுட்டு வந்து போங்க சரியா போங்க, இன்னும் சாமி வந்த மாதிரி சொல்லுவார். எங்க அப்பா அதை செய்வார். போய் கோயில்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு கடவுளோட பேசிட்டு இருப்பார். என்னப்பா போடா வெள்ளம்பாலம், அவர் பேசிட்டு வந்து வர்றபோது பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரியும். அதை இப்பெல்லாம் நினைச்சு பாக்குறேன். சுரேஜ் நீ சொல்ற போதுதான் அதோட ஒண்ணு ஒப்பிட்டு பாக்குறேன். உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நல்ல தகவல்களை நிறைய சேகரித்து சொல்லிட்டு இருக்கேன். வாழ்த்துகள். இறைவனிடத்துல மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். சுரேஜிபிக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கான நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. இப்ப நம்ம சௌரி ஐயா அவர்களே அழைக்கின்றேன். எல்லோரும் நீங்க வாங்க. அடுத்தது நான் வெங்கட்ராமன் சார் கூப்பிடுறேன். இன்னைக்கு அவர் எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இல்ல, ஃப்ரீயா இருக்கார். சரி. அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஒரு மணி நேரம் நான் நானாவே இல்லை. ஆக்சுவலா உண்மையிலேயே ஒரு உணர்ச்சிகரமான திரைப்படத்தை பார்த்தது போன்ற உணர்வு கொடுத்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் சாங் போடுவாங்க இல்லையா திரைப்படத்திலாம், அது மாதிரி டைட்டில் சாங் பாடினார் மகாலிங்க ஐயா. கதை அப்படியே ஃபுல்லாக சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலேயே சுரேஜ் ஐயா மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்திருக்கு. அவர் தெய்வத்தின் அருள் இருக்கு. தன்னுடைய இறைவன் வந்து குழந்தை அப்பாவை அடிக்க வச்சு அப்பாவுக்கு ஜுரத்தை வந்து நீக்கியிருக்காருன்னா உண்மையிலே இறைவன் அருள் பெற்றவர் தான் சுரேஜ் ஐயான்னு தெரியுது. அவர் சொன்ன கதையெல்லாம் அவர் கதையாக சொல்லலை, அவர் அப்படியே அனுபவம் சொன்னார். அனுபவத்தை சொல்கிறப்ப தான் அதில் உயிரோட்டம் இருக்கும். முழுக்க உயிரோட்டமாக சொல்கிறப்ப அவ்வளவு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு மனசுக்கு நிறைவாக இருந்தது. இன்னும் நிறையா பேச மாட்டாருன்னு தோணிட்டு இருந்தது. அதுக்கு காலம் கருதி நடிச்சிட்டாரு. உண்மையிலேயே அந்த அவருக்கு தெய்வத்தில் நிறையா இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவரை பார்க்கறதுனால நமக்கு அந்த அருள் வரும்னு நான் நம்புகிறேன். வணக்கம், ரொம்ப நன்றி ஐயா. உங்கள்கிட்ட நிறைய பேசணும், தனியா இதுல வேண்டாம், அப்புறம் பேசுவோம். ரொம்ப மகிழ்ச்சி சௌரி ஐயா. இப்போ இந்த நிகழ்ச்சியில இன்னொன்றையும் பதிவு செய்து விட்டு நான் அடுத்தவரை கூப்பிடுகிறேன். நம்ம சொர்ணயோகபதி ஐயாவை பார்த்துட்டு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் அனுப்பி இருந்தார், வைரலா போயிட்டு இருந்தது, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த தன்னுடைய சொத்துக்களை அத்தனையும் விற்று கப்பலை வாங்குவேன், அத மும்பைல இருந்து கொண்டு வந்தா வருவேன், இல்லைன்னா கடலே விழுந்து செத்து போவேன்னு சொன்ன செக்கிழுத்த செம்மலை ஒரு தனியார் சேனல்ல கொச்சைப்படுத்தி பேசி இருக்கிறார்கள்.
அதை நகைச்சுவை காட்சிக்காக கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக கொதித்து எழுந்து தேனி மாவட்ட தலைவர் அவருடைய ஒரு அமைப்பில் இருந்து ஒரு நாள் முழுவதும் அந்த சேனலை பார்க்கப்படாது அப்படின்னு சொல்லி, தனியார் சேனல் ஒண்ணு, அதை பார்க்கப்படாதுன்னு சொல்லி கொதித்து எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள். அந்த தகவலை இவர் பரப்பியும் இருக்கிறார். நம்ம சொர்ண யோகபதி அவருக்கு, அந்த மாவட்ட தலைவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இவர் போட்ட அந்த தகவலை உடனே எடுத்து MCA அவருக்கெல்லாம் தெரியும், அவருடைய பெயரன் வேலம்மாள் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். வஉசியுடைய பெயரன் வாலேஸ்வரனுடைய மகனார், அவர் பெயரும் சிதம்பரம். வஉசி வா சிதம்பரம், வாலேஸ்வரன் மகன் சிதம்பரம். அவரு எனக்கு நல்ல பழக்கம். அவருடைய சொந்த தங்கச்சி தான் மரகதம் மீனாட்சி. இப்ப சமீபத்துல பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சிதம்பரம் அவர்களுக்கு உடனே போன் பண்ணி, நீங்க அமைதியா இருக்கப்படாது, உடனே ஏதாவது ஒரு தகவலை கொடுங்க, என்ன கொடுக்கிறேனார். ஆக நம்முடைய தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பின் சார்பாக எந்த ஒரு தேசிய தலைவராக இருந்தாலும் அவமதிப்பார்கள். ஆனால் இந்த தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பு அவர்களுக்கு வன்மையாக கண்டனத்தை நாங்கள் கவலைப்படாமல் தெரிவிப்போம் என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளர் இங்கே இருக்கிறார், சகோதரி வேலம்மாள், தமிழ்நாட்டினுடைய தலைவர் கண்ணன் அவர்கள் மற்றும் தேசிய தலைவர் நம்முடைய இவங்க ஜட்ஜு ட்ரிபியூனல் ஜட்ஜ் ஐயா ராமசாமி அவர்கள், முனைவர் சந்திரபோஸ் சார் அவர்கள், இவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நாங்கள் துணிச்சலாக சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது சொர்ண யோகபதி உங்களுக்கு மிக்க நன்றி, பெருமை சேர்த்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு வெங்கட்ராமன் ஐயா அவர்களை நான் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் சுரேஷ்மி அவருடைய பேச்சை கேட்டேன். இன்னும் ஒரு கால மஸ்கட்லயும் அடுத்த காலை கொண்டு சங்கரங்கோவில் ஆடித்த பஸ்ஸுக்கு முன்னால வச்சுண்டு அடுத்த கைய சமயபுரத்துல வச்சுண்டு அப்படியே தேவியனுடைய சிறப்ப எப்படி அவரு நெத்தியில இருக்க பாருங்க குங்குமம் அப்படியே மேல ஏறி, அம்பாளுடைய சிறப்பு மேல ஏறி வாய் வழியா வெளியில வந்த மாதிரி சிறப்பா விடாம மடை திறந்த வெள்ளம் போல ரொம்ப அழகா சொன்னாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசியில சொன்ன ஒரு தகவல் கூட ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய புதிய தகவல்கள் கிடைத்தது. அவர் பேச்சை கேட்க ஆவலோடு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த வ.உ. சிதம்பரனார் பற்றி குறிப்பிட்ட அந்த கருத்து, ஐயா உங்களுடன் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம், உங்களுடைய கண்டனத்தில் எங்கள் பெயர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த அமைப்பில் இருப்பவர்கள் அனைவரும் எங்கள் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கேட்கும் போதே அப்படியே திருநெல்வேலி ஜில்லான்னா இன்னும் கொஞ்சம் எரியுது பேரை கேட்ட உடனே. அதனால எங்களுடைய கருத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த முறை சுரேஷ்மியுடன் முழுமையாக சந்திக்க ஆசைப்படுகிறேன். மகிழ்ச்சி ஐயா. மிக்க நன்றி வெங்கட் சார். தொடர்ந்து வாருங்கள். நம்ம மகளிர் சார்பா வந்திருக்கக்கூடிய மாதங்கியை அழைத்து விட்டு அடுத்ததாக மற்றவர்களை அழைக்க இருக்கிறேன். மாதங்கி வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் மகாலிங்கம் ஐயா, மிக மிக அருமையான தொடக்கம். ஏற்கனவே உங்கள் இசை பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களே எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது உண்மையிலே மிகவும் மனநிறைவாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஆசுகவி சுரேஷ்மி, கண்ணதாசனின் மைந்தன் அவர். சுரேஷ்மியுடைய உரைகளையும் பலவற்றை கேட்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஒரு புது களம் எனக்கு, கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள. அதை அவரே போய் அதை பத்தி தெரிந்து கொண்டு வந்து இங்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு கூட குலதெய்வம் பழனி முருகர், ஆனால் எங்களுக்கு ஒரு அம்மன் தான் குலதெய்வம்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்துல இவர் மூங்கிலனை காமாட்சியம்மனை பத்தி பேசியது மிக மிக அழகு. எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. நான் ஒண்ணுதான் எனக்கு என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது. பொதுவாக கோயில்கள் தெய்வங்கள் அப்படிங்கிறதை பக்தி சார்ந்தது, நம்ம தவறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்பட்டதா சொன்னாலும் கூட ஒரு வனாந்திரத்தில் அந்த கோயில் அமைகிறது. தனியாக செல்லக்கூடாது, குழுமமாக செல்ல வேண்டும். அப்புறம் கதவு அடைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான நிவேதனங்கள் செய்யப்படுகின்றன. ஒரு கட்டத்தில் ஜமீன்தாருக்கும் அந்த மன்னடியார்களுக்கும் ஏதோ ஒரு சச்சரவு வருகிறது, சில இடையூறுகள் வருகின்றன.
அந்த கன்று பால் சொரிகிறது, அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அது வேண்டான சில விஷயங்களை சொல்லும் பொழுது, சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே. அதை மீறி அதை பார்க்க போகும்போது ஒரு பக்கம் கெடுதல் நடக்கலாம், இன்னொரு பக்கம் நல்லது நடக்கலாம். இங்க அவருக்கு பார்வை பறிபோனாலும் மறுபடியும் அந்த அம்பாள் வருகிறாள். இது எல்லாத்தையும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு மனிதன் அவனுக்கு பொறுமை தேவை, சுய கட்டுப்பாடு தேவை, அச்சமும் வேணும், அச்சம் இல்லாமலும் இருக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு விஷயமாகவே இந்த கோயில்களும் தெய்வங்களும் உருவாகி இருக்கின்றன அப்படிங்கிறதுதான் பக்தியும் தாண்டி நான் யோசித்த விஷயமா. இன்னைக்கு இவர் சொன்ன அத்தனை விஷயங்களிலிருந்தும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் அவனுக்கு சுய கட்டுப்பாடு வேணும், பொறுமை வேணும், தெரிஞ்சுக்கிற விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு வம்படியா நம்ம போகக்கூடாது இந்த காலத்துல இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இன்னைக்கு பக்தியை தாண்டி நான் பார்த்தது. வரலாறு வர்ணனை அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் ரொம்ப 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 சந்தோஷம். நிச்சயமாக நான் இந்தியா வரும்பொழுது என்னுடைய மாமியார் தேனி பக்கத்துல தான், சின்னமனூர் தான் அவங்களுடைய ஊரு. இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே இந்த சந்தேகமே இல்ல நிகழ்ச்சி மாதங்கி, நிச்சயமா மூங்கிலனை காமாட்சி தான் அந்த பெண் தெய்வமா இருக்கும். என்ன அஞ்சாவது இடத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் உங்க ஜாதகத்திலயோ இல்ல உங்க ஆத்துல யாரோட ஜாதகத்திலேயாவது 5வது இடத்திற்கு, ஏன்னா லக்னத்துல இருந்து 5வது இடத்திற்கு சுக்கிரனுடைய தொடர்போ செவ்வாயுடைய தொடர்போ இருக்கான்னு மட்டும் பாத்துங்க. அவ்வளவு. ஏன்னா நாங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஜோசியர்கள் கிட்ட எல்லாம் போனா அது எப்படி நமக்கு தெரியல. நானும் சரி இப்படியாவது அம்பாளே இதற்கு ஒரு வழி காமிப்பா அப்படி. ஏன்னா கண்டிப்பாக ஒரு அம்மனையும் நீங்கள் செய்யணும், பூஜை செய்யணும்னு ஒரு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்போ இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனை மனசையும் அவனையும் ஒழுங்குபடுத்தி வைப்பதற்கான விஷயமாக நிறைய விஷயங்களை தெய்வங்கள் கோயில் மூலமாகவும் வழிபாடு முறை மூலமாகவும் செய்யப்படுகிறதுங்கிறது தான் இன்னைக்கு நான் அவருடைய உரையிலிருந்து நான் கத்துண்டது, நான் டேக்அவேயா எடுத்துன்னு போறது. மிக்க மிக்க மகிழ்ச்சி வைஜெயந்தி மாலா அம்மா ஒரு அந்த ஞானவுலா குழுமத்துல வந்ததுனால, சுரேஷ்மிங்கிறதுனால கண்டிப்பா நம்ம இப்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமாக நான் கலந்து கொள்கிறேன். குழுவில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம் மாதங்கி, உங்க பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட என்னோட பேரை முழுமையா மாலான்னு அப்பா சேர்த்து வைஜெயந்தி மாலான்னு வச்சத ஸ்கூல் ரெக்கார்டுக்கு அப்புறம் எங்க டீச்சர்ஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் உங்க வாயால நான் கேட்கிறேன். ஏன்னா வைஜெயந்தி பின்னாடி அவரை சேர்த்துட்டேன், ராஜன், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். வைஜெயந்தி மாலா நீங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றி. கார்லண்ட் ஆஃப் விக்டரி வைஜெயந்தி மாலா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. வைஜெயந்தி மாலாங்கிறது மகாவிஷ்ணு கழுத்துல எதிரினுடைய இது வரும்போது மாலையா விழுந்துடுது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் அருமைக்குரிய சகோதரர் தயாளன் அவர்களை அழைக்கிறேன். தம்பி வாங்க. தவறி ஐயா உட்காந்துக்குங்க. அக்கா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி மகாலிங்க ஐயா பாட்டு பாடினது உண்மையிலேயே அந்த தாராட்டு பாடி அந்த அம்பாளை உருவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல, அதை மாதிரி கொண்டு சுரேஷ் ஏற்கனவே கொஞ்சம் நான் பாரதின்னு சொல்லுவேன். பாரதிக்கு இந்த துணிச்சல் பேச்சில் அவர்கிட்ட இருக்கும், அதை அவரை ஊக்கப்படுத்த மாதிரி இருந்தது. உண்மையில அன்னைக்கு அவர் பேச முடியல. இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பீடிகை மட்டும் தான் போட்டுட்டு இருந்தார் வெள்ளிக்கிழமை. என்ன சப்ஜெக்ட் அவரோட வர முடியாம திணறி இருப்பாருன்னு தோணுது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தன்னை மறந்து நிறைய விஷயங்களை தெரியப்படுத்திருந்தார். உண்மையிலேயே ஒரு ஆலயத்தை பத்தி சொன்னார். ரெண்டாவது குலதெய்வங்கிறது நம்மளுடைய இதுல பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்ற ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நிறைய இருக்கு. பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு 12 வயசு இருக்கும், எனக்கு அம்மா போட்டிருந்தது. அதாவது உடம்புழுக்க நாக்குல இல்லாம அம்மா போட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப பால் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாராம். அப்ப அம்மா அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ண தெரியல, ரொம்ப சிரமமா இருக்கான். அப்ப வாழை இலையில பூஜை அறையில அவனை படுக்க வச்சுட்டு நீ தலை கூத்திட்டு 6 மணி சாயந்தரம் 6 மணிக்கு தலை கூத்திட்டு நீ அம்மாட்ட நீ பாட்டு ரொம்ப இனிமையா பாடுவாங்க. அம்மா பாட்டு பாடு போறேன்னாங்க. அம்மா பாட்டு பாடிட்டே இருந்திருக்காங்க. நான் எழுத அம்மா கணத்துல அரைஞ்சிட்டேனாமா. அதை படுக்க ஒண்ணுமே முடியாது, என்னால பால் கூட குடிக்க முடியாது. ஸ்பூன்ல வச்சு ஊத்தின நாட்கள் அது. அப்போ எடுத்து நான் அடிச்சுட்டேன் அம்மா. அப்புறம் எடுத்து பால் குடிக்க அப்பதான் ஸ்பூன்ல எடுத்து பால் ஊத்தினாங்களாம். அதுக்கப்புறம் தான் நான் பழிச்சு வந்தேன்னே சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. உண்மையிலேயே அம்மாட்ட அனுகிரகம் இருந்தானே நிச்சயமா எந்த சூழ்நிலையும் எந்த மனிதர்களுக்கும் இதுவும் நடக்கும். நம்மகிட்ட எதுவுமே கிடையாது.
ஒரு ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொன்னதும் உண்மையிலேயே அப்பாவுடைய நிகழ்ச்சியை சொன்னதும் உண்மையிலேயே நம்ம கண்ணுக்கு இருக்க நேரம் பார்க்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அம்பாள் கற்பனை பண்ண முடியாத சக்தி. உண்மையிலேயே அதாவது என்ன சொல்றதே புரியல. இந்த 1 மணி நேரம் சௌரி அண்ணா சொன்ன மாதிரி கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. இன்னும் முடிச்சிட்டாரேங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குற மாதிரி இருந்தது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிக்கா. நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. அது ஒரு இப்ப ஒரு நம்ம செய்தி வந்து சொல்லணும். அவர் சொன்னாரு, இன்றைக்கு வரைக்கும் நம்ம அம்மை நோய்க்கு மருந்து சாப்பிடுறதே இல்ல. என்ன எந்த விதமான அம்மை நோய் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இது யாரு சார் கண்டுபிடிச்சா? யோசிச்சு பாருங்க. எந்த மருந்தாவது சாப்பிடுறோமா நம்ம? கரெக்டா அந்த வேப்பிலை தண்ணியை விட்டு தானே நமக்கு இல்லை சரியா இல்லை போகுது அது. ஆமாம் 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 யோசிக்கணும். நம்ம சில விஷயங்களை நம்ம கடத்துறதுக்கு நமக்கு முடியலையா இல்ல தயக்கமான்னு தெரியல. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாம் பெற்றோர்கள் இருக்கீங்க, நீங்க எப்படி கடத்தணுங்கிறத சிந்திக்கணும். நான் இன்னைக்கு பேச வரும்போது இருந்த மனநிலை வேற, நான் பேசும்போது இருந்த மனநிலை வேற. அது நீங்களே பார்த்திருப்பீங்க என்னுடைய உடல் மொழி மூலமா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுது இந்த வகையில. நன்றி நன்றி சரோஜினி. இப்போ நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பினுடைய தலைவர், அவரை நாங்க அழைக்கிறோம். ரொம்ப பெருமையா இருக்கு அவர் பாடுறது. எப்படி எம்சி ஐயா அவளை சட்டுன்னு சீக்கிரம் யாரையும் பாராட்டிட மாட்டார், யாரையும் திட்டிடவும் மாட்டார், ஆனா நேருக்கு நேரம் சொல்லிடுவார். அவ்வளவு அழகா இன்னைக்கு எம்சி ஐயா சொல்லியிருக்காங்க. வாங்க மகாலிங்கம் சார், இந்த காமாட்சியை அப்படியே நேரம் வந்து கொண்டாந்து விட்டுட்டீங்க நம்ம இதுக்குள்ள. வாங்க. அனைத்து ஆன்றோர் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் என்ன சொல்றது என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஏதாவது உளறுனா கூட நீங்கள் ஒன்றும் அது பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஐயா எம்சி ஐயா வந்து எடுத்தோடனே சொல்லிட்டார், நாம் அனைவரும் இறை உணர்வை பெற்றவர்கள் இங்கே இருக்கிறாங்களாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நானும் இறை உணர்வை வந்து 7 வயசுலேருந்து பெற்றவன் தான். உண்மை. இன்னைக்கு என்ன நடந்தது, நான் வந்து நம்ம தெய்வ புருஷனே நம்ம கவிஞர் சுரேஜி ஐயா அவர்களை நான் அவரை பேரை சொல்லி அழைப்பதுக்கே எனக்கு பிடிக்கவில்லை. தெய்வ புருஷர் அப்படி என்று தான் என்னால் சொல்லணும் என்று தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உடல் சிலிர்க்கிறது. அதாவது எப்படின்னா நிறைய விஷயங்கள் எனக்கு அனுபவம் உண்டு. திருமலராஜன் பட்டினத்தில் ஆயிரங்காளியம்மன் ஒன்று இருக்குது. அதை பற்றி நிகழ்ச்சி நிறைய பேருக்கு முடிந்தால் நான் ஒரு நிகழ்ச்சியில் நான் அதை பற்றி பேசுகிறேன். அது வேறு விஷயங்கள். ஏன்னா அதில் வந்து ஐயா நம்ம நம்ம சுரேஜம்மா சொல்லும் போது நிறைய அனுபவங்கள் எனக்கு என்னுடைய தாயாளர்களெல்லாம் கிடைத்தது. அது ஒரு உண்மை. அதனால தான் எனக்கு இன்றைக்கி பேச முடியாமல் அவருடைய அனுபவங்கள் சொல்லும்போது வந்து உடல் சிலிர்க்கிறது. எனக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்காம ஒரு நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் பின்னோட்டம் ஒன்று சொல்ல போவது இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்று தெரியவில்லை. நாம் முதல் நாள் அன்று நமது சுரேஜ் ஐயா சொல்லும் பொழுது இந்த மூங்கிலினை காமாட்சி அம்மனை நான் இன்னைக்கு, அதாவது இப்போ 1 வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ நான் சொல்ல போகிறேன். 2 நாளில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஐயா சொன்னீர்களா இல்லையா? நீங்கள் சொன்னீர்கள் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது எப்படி என்றால்னா, நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சப்போஸ் ஏதாவது பாடல் வந்து நெட்டில் கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், அதாவது ஓதுவார்கள் பாடுவார்கள். அந்த ஓதுவார் ராகத்தில் எனக்கு ஏற்ற ராகமாக ஒன்று எடுத்துக்கிட்டு நான் அப்பப்போ பாடுவது உண்டு. நான் முதல் நாள் வந்து அது ஊஞ்சல் தாலாட்டு கிடச்சிது. அது எனக்கு வந்து அந்த ஒரு 1/2 அன் ஹவரில் அந்த ராகம் பிக்கப் பண்ணி அதை பாடினேன். எல்லாருடைய வரவேற்பு கிடச்சிது. அடுத்த நாள் பாட வேண்டுமே, அந்த மூங்கிலனை காமாட்சி அம்மன் பற்றி பாட வேண்டுமே அப்படின்னு நினச்சேன். என்ன பாடுவது, நானும் நெட்டில் எல்லாம் தேடுறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அங்கே கிடைக்கல. எனக்கு மாதிரியாக எனக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய இதில் வந்து நமக்கு இப்போ, ஏன்னா காமாட்சி அம்மனும் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் தான். காட்டேரி அம்மன் எங்களுக்கு ஒரு குலதெய்வம். இப்போ நாங்கள் காமாட்சி அம்மனை தான் கும்பிடுவோம். நாங்கள் வந்து விஸ்வகர்மா. நாங்கள் அதில் சொல்லணும், தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் காமாட்சி அம்மனை நாங்கள் வந்து கொண்டுடுவோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து
ஆஹ், என்ன செய்வது என்று எனக்கு வந்து ஒன்றும் புரியல. அப்படி இப்படியே அங்கங்கே கொஞ்சம் நெட்டில் அது இது பண்ணி கொஞ்சம் விசாரிச்சு நான் இதை எழுதியது வந்து எனக்கு வந்து இந்த ஒற்று என்று சொல்வார்களே, அதெல்லாம் எங்கே இருக்கு, எதை குறை இல்லை. அதாவது நம்ம நம்ம எம்சிஐயா சொன்னார்கள் என்றால்னா அவர் ஒரு கிளாஸே எடுப்பார். அந்த அளவுக்கு எனக்கு எந்தெந்த மிஸ்டேக் இருக்கோ தெரியல. நான் வேணா இந்த லிரிக்ஸை அனுப்பிச்சி வைக்கிறேன், அதை கூட கரெக்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா நான் பொக்கிஷமாக அதை நான் வச்சுக்குவேன். அதை அப்படியே பண்ணிட்டேன். ஏதோ அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் பண்ணி எழுதிட்டேன். ஆனால் இதை பாட வேண்டுமே, 4 லைன் 5 லைன் என்றால் நம்ம ஏதாவது ஒரு ராகத்தில் பாடிடலாம். இது ஒரு அம்பாள் பாடலா, சரி பாடணுன்னா எனக்கு ராகம் என்ன பாடுன்னு தெரியல. 2 லைனில் பாடணுன்னு கேட்டிங்கன்னா வேறு லைன் எனக்கு பாடல் வருது. அப்போ வந்து எனக்கு வந்து ஐயா காமாட்சி அம்மன் தாயே அன்னைக்கு அப்படியே அப்படியே நினச்சேயா, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த மூங்கிலனை காமாட்சி அம்மனே அப்படி. அதாவது இப்போனா அதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, மனக்கண்ணால் இதையும் பார்க்க வேண்டும். நான் பார்த்தேன் மனக்கண்ணால். என்ன செய்வது, என்ன பாட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறது தவறு இல்லை. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எனக்கு இன்னும் நான் ஒரு ஐடி தான், அந்த டெக்னாலஜியெல்லாம் போகவே இல்லை. இன்னும் வந்து போகவே இல்லை. என்னுடைய டாக்டர் வந்திருந்தாங்க, ஆகிட்டு இருந்தாங்க. அதுகிட்டையும் வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம வந்து நான் வந்து இப்போ நான் கொஞ்சம் வந்து சிவரிங்கில் இருக்கேன். என்னால் எதுவுமே வந்து என்னால் வந்து ஒரு இது பண்ண முடியாது. நீ பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னேன். அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த பாடலுக்கு வந்து மொத்தம் 12 ராகம் போட்டோம். 12 ராகத்தில் ஒவ்வொன்றா சேர்த்து எனக்கு கல்யாண ராகத்தில் கமகமங்கள், வீணை, புல்லாங்குழல் இதே மாதிரிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து 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 முதல் முறையாக இதை வந்து கம்போஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து மூங்கிலனை காமாட்சி அம்மனை வேண்டி இந்த ஐயா நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு பாட்டி நான் இன்னைக்கு நான் எப்படி பாடினேன்னு தெரியல. ஆனால் உங்கள் எல்லாருடைய ஒரு பாராட்டுதலை கிடைக்கும் போது இது வந்து நிச்சயமாக வந்து அந்த மூங்கிலனை காமாட்சி அம்மனுடைய அருள் தான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒன்று, அதாவது கேட்டிங்கன்னா இது ஒரு அனுபவங்கள் தான். அது ஐயா சொன்னாங்க இல்லையா, சில ரகசியங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதுவும் வந்து உண்மை தான். இதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல வரல. நான் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது கேட்டிங்கன்னா, சப்போஸ் என்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து அதாவது ஒருத்தர் வந்து விஷ்ணு பக்தர், பெருமாள் பக்தர், அது ஒருத்தர் வந்து சிவ பக்தர். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. நான் வந்து அப்படி சொல்லி அதாவது நான் சிவனும் பார்க்க விரும்புகிறவன், பெரும்பாலும் பார்க்க விரும்புகிறவன். இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்க சமயத்தில் அப்போ கொஞ்சம் நெட்டு வசதி கிடச்சிது. அப்போ நான் கொஞ்சம் ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் திருச்செந்தூர்லேருந்து வந்து ஒரு ஜோசியர் வந்தார். நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஐயா நான் வந்து இதே மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு, அதாவது எப்படின்னா ரிக்வேத காலம் வரலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கிடைச்சிது. அதன் பிறகு எனக்கு சில டவுட்டெல்லாம் வருதுன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க, இப்படியே விட்டுடுங்க அப்படின்னார். அது ஐயா வந்து இன்னைக்கு வந்து அந்த சில சூட்சமங்கள் என்னால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா, அது சொல்லலாமா, சொல்லக்கூடாதாங்கிற சொல்லி எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்தது. உண்மையிலே வந்து இது ஒரு தெய்வ உணர்வான ஒரு ஒரு அதாவது எப்படின்னா தேசியமும் தெய்வம் தமிழுங்கிறது நம்ம பாரதி சங்கர் அழகாக சொல்லிவிட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து டைம் அதிகமாக நான் எடுத்துக்கிட்டனோ என்னமோ தெரியல எனக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது வந்து மிகப்பெரிய வெற்றி. இந்த நிகழ்வுக்கான வெற்றியே அனுபவம் மூலம் உணரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு ரொம்ப எனக்கும் நடந்தது, இங்க சில பேர் நடந்திருக்கு. நான் பாருங்க, கவிதை வந்து பிரவாகமா வந்தாதான் கவிதை. ரூம் போட்டு யோசிச்சுலாம் எழுதக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு நான் ஒரு பதிகம் எழுதணும், நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து அந்த முதல் பாடல் காப்பு மட்டும், தேவதான பட்டியல் வாழ்கின்ற தெய்வத்தை நாவினால் பாடி நலமெய்த ஓவியம் தீட்டு தமிழே உருவாகும் இப்பதிகத்தில் நாட்டு உன் சொல் வளத்தை நன்று, ஒரு வெண்பாவோட நிக்குது சார். இது நான் என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு 10 பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகாது சார். பெருமைக்கெல்லாம் நான் சொல்ல வரல, எழுத முடியலையே. குலதெய்வம்னு ஒரு கவிதை இருந்து அதை எடுக்க போனாக்கே அவளை பத்தி என்ன எழுதினோ அந்த பாட்டு சார். அது பாருங்க, அந்த பாடலையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, அதை வாசிச்சிடுறேன். கருணை பொழிவாள் காமாட்சி, அவள் கடை கண் திறந்தால் அரசாட்சி.
அனுபல்லவி கன்னி தமிழுக்கு அவள் சாட்சி என்றும் கலைகள் யாவும் அவள் ஆட்சி. சரணம், ஃபர்ஸ்ட் சரணம். கதிரின் ஒளியே காமாட்சி, இரவின் நிலவே அவள் காட்சி. கம்பன் தமிழே காப்பியமே, காலங்கள் வென்றே கரை சேர்ப்பாய். அடுத்தது, மலரின் மனமே காமாட்சி, மலையின் அழகே அவள் காட்சி. நிலத்தின் வித்தே நிறையே முத்தே மணியே நித்திலமே தாயே. மனதில் உதிப்பால் காமாட்சி, சொல்லும் மொழியும் அவள் ஆட்சி. நட்பின் வடிவே காமாட்சி, நாளும் வருவாள் துணையாக. கருணை பொழிவாள் காமாட்சி, அவள் கடைக்கண் திறந்தாள் அரசாட்சி. கன்னி தமிழுக்கு அவள் சாட்சி, என்றும் கலைகள் யாவும் அவள் ஆட்சி. பாத்துங்க சார், எப்பவோ எழுதின பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறா. இப்ப உட்கார்ந்து பாட்டு எழுதுறேன்டினாக்கே நிறுத்திட்டா. நீ நிறுத்த, எனக்கு தெரியும் எப்ப வரணும். இதுதான் நான் சொல்றேன் இறையருள்னு. நம்ம நினைச்சு நான் பெரிய ஆளு எழுதிடுவேன், அந்த வேலையெல்லாம் நடக்காது. மாதம் கூட தெரியும், பேசின உடனே அவங்களுக்கு எல்லாம் கவிதை கொடுப்பேன். ஏன் நடக்கல? யோசிக்கணும். ரொம்ப நிறைவா இருக்கு எனக்கு. நான் இந்த வாரம் எப்படியாவது முடிச்சு விடணும்னு நினைச்சேன். ஆனா அவ அடுத்த வாரத்துக்கு இழுத்துட்டா என்னைய. நன்றி நன்றி சுரஜ்மி. நிச்சயமாக நீங்கள் போன வாரமே சொல்லிட்டாங்க, அவருக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்கணும்னா அடுத்த வாரமும் நீங்கள் பாருங்கள். மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இப்பொழுதே நினைவுபடுத்துகிறேன், அப்பொழுதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன். மீண்டும் அதில் தேதி 3 தேதியிட்டு போடுவது அநேகமாக சுரஜ்மிக்கு தான். சௌரியா தான் இதை சொன்னார், 2 தேதியும் ஒன்னா சேர்த்து ஒரே போஸ்டா போடுங்கன்னு. இப்ப 3 தேதியிட்டு, நாளைக்கு அதுல கொஞ்சம் ஆட் பண்ணணும், போட்டு சுரஜ்மி அதில் சாதனை படைக்கிறார். அவரை தொடர்ந்து எத்தனை பேர் வரப்போகிறார்களோ தெரியவில்லை. நிறைவாக என்னுடைய கருத்தாக, பெரியவாள்கிட்ட ஒரு தடவை போய் நான் நிறைய கோவில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், நான் என்னென்னமோ பண்ணேன், ஆனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் போய் சொன்னப்ப அவர் கேட்டாராம், எல்லாம் சரி, உனக்கு குலதெய்வம் எதுனாராம், தேடின்னு இருக்கேன்னாராம். அதை போய் நீ பார்க்காத வரைக்கும் ஜென்மம் ஈடேறாது அப்படின்னாராம் காஞ்சி பெரியவர். போய் தேடு, யாரையாவது தேடு, சித்தப்பா பெரியப்பா வம்சத்தை வச்சு தேடு, அத்தைய கேளு, மாமாவை கேளு. ஆனா அது அந்த வழியில போயிடுமே எல்லாம் சொல்லி கடைசியா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருந்தேன் பாரு. அதனால கோவிலுக்குள்ள ஏன் நம்மள சுரஜ்மி அழைச்சின்னு போகல, என்ன போன வாரம் அவ்வளவு சாமானியமா குலதெய்வம் கோவிலுக்கு பக்கத்துல இருந்தா கூட நம்ம போக முடியாது, அது நேரம் கிடைச்சாதான் போக முடியும். இன்னொன்று, ராஜகம்பளத்து நாயக்கரை பத்தி சொன்னாரு. அந்த ராஜகம்பளத்து நாயக்கர் வம்சம்தான் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்ப தெலுங்கர்கள் தமிழர்கள்லாம் பிரிக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப கிடையாது. யாரு சுதந்திரத்துக்கு முழக்கமிட்டாங்களோ அவங்க விடுதலை வீரர். அதுல இன்னொன்னு முக்கியமானது என்னன்னு கேட்டா, விஜயநகர பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு இந்த ராஜகம்பளத்து நாயக்கர்கள், தொட்டியத்து நாயக்கர், இவங்க உள்ள வர்றதை விட எல்லாத்தையும் விட சிறப்பான விஷயம் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதெல்லாம் நான் சொல்லவில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயா, MC ஐயா எங்க போனாலும் இதை பேசுவார். நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, பாரதி, இவர்கள் எல்லாம் நண்பர்கள், வஉசி எல்லாம். நீலகண்ட பிரம்மச்சாரி அவன் துப்பாக்கியை தூக்கி கொண்டு வருகிற போது நாம் அமைதியாக இருக்கக்கூடாது என்று 30,000 வீரர்களை, மறவர்களை தமிழ்நாட்டில் சுத்தியும் தேர்ந்தெடுத்து போர் பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார். வாள் பயிற்சியும் வில் பயிற்சியும், அப்படி துப்பாக்கி பயிற்சியும் கற்றுக் கொடுக்க தொடங்குற இடம் பாண்டிச்சேரியில, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்படி கொடுக்கிற போது அதுல நீலகண்ட வாவேசு ஐயர் அப்படி கொடுக்கும்போது அரவிந்தரும் அதுல இருப்பார். அப்படி எழுதுகிற போது சிவாவினுடைய, சுப்பிரமணிய சிவாவினுடைய வரலாற்றிலையும் நீலகண்ட பிரம்மச்சாரியினுடைய வரலாற்றிலையும் ராஜகம்பளத்து நாயக்கர்களுக்கு 30,000 பேர்ல 15,000 பேர்களுக்கு மேலாக வால் பயிற்சி கற்றுக் கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு கற்றே கொடுக்க வேண்டியில்லை, அது வம்சத்திலேயே வந்தது. அதனாலதான் நீலகண்ட பிரம்மச்சாரி தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் நினைக்கிறோம் என்று. என்னவோ தெரியல, சுரஜ்மி பேசினதுல இருந்து சுப்பிரமணிய சிவாவையும் அந்த பகுதியை சார்ந்த நம்முடைய இவரு இப்ப சொன்னமே அது மாதிரி எருப்பூர் நீலகண்ட பிரம்மச்சாரியையும் வாவேசு ஐயரையும் நினைக்காமல் நம்மளால பாஷ்யம். ஆமா ஆமா, வரகநேரி இன்னமும் இருக்கு, யாருமே கண்டுக்கல. நானும் எவ்வளவோ எம்பிக்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். பரிதாபமா நிற்கிறாரு அவர் ஒரு நூலகத்துக்குள்ள, அப்பேற்பட்ட வாவேசுயர். ஆக நாமெல்லாம் தெய்வத்துக்கும் தேசியத்துக்குமாக சேர்ந்து போராடுவோம், காப்போம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சி மிக அருமையாக
நடத்தி கொண்டு செல்கிற என்னுடைய அருமை சகோதரி வேலம்மாள் அவர்களுக்கும் இன்றைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதையும் சொல்லி விடைபெறுகிறேன். தேசிய திருக்கோவிலின் தேசிய செயலாளர் சூப்பா ஞான சரவணவேல் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்துக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டை தர்ம ஆதீனத்தோட சேர்ந்து எங்களுடைய திருநள்ளாறில் ஆதீனத்துக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலமுள்ள இடத்தை இது பண்ணி அந்த இடத்துல தர்ம ஆதீனத்தோடு சேர்ந்து இன்றைக்கு காலையில எங்களுடைய புதுவை மாநிலத்தினுடைய மேதக துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். அதற்கு மரியாதைக்குரிய தேசிய பொதுச் செயலாளர் சந்திரபோஸ் ஐயா அவர்களும் சூப்பா ஞானசரவணவேல் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். காரைக்கால் மாவட்ட தலைவர்களும் திருமுருகன் மற்றும் அதை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய தம்பி பார்த்திபன் அனைவரும் அதில் ஈடுபட்டு மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அந்த கல்வெட்டிலே திருநள்ளாறிலே வைக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டிலே தேசிய பொதுச் செயலாளர் சந்திரபோஸ் பெருமாள் அவர்களுடைய பெயரும் அந்த கல்வெட்டிலே திருக்கோவில் கூட்டமைப்பின் வழியாக பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய கூட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் இணைய வேண்டும். அனைவரும் சேர்ந்து ஆன்மீக பணியாற்றுவோம். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று இதே 6 மணிக்கு நிச்சயமாக நாம் சுரஜிபியா அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைவில் வெங்கட்ராமன் ஐயா, தயாளன், இன்னும் சௌரி ஐயா, இன்னும் மற்றவர்கள் மாதங்கி ஏற்கனவே சுந்தரகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், அவரையும் பேச அழைக்க இருக்கிறோம். எம்சி ஐயா டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் நடக்காது, அவரும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சுரஜ்மி, இந்த ரெக்கார்ட் பண்ணதை